What's up, Roscoes? Before we get along too much further, in the podcast, adult themes இருக்கு, sexual content இருக்கு, strong language இருக்கு. வார்த்தை செம்ம ஃப்ளோவா வரும், கொஞ்சம் காஜியாவும் போகும். அதே நேரத்துல சில டாபிக்லாம் சொல்லும் போது பிரஸ் கான்ஃபரன்ஸும் வைப்பாங்க. நம்ம சொந்தக்கார பையன் தான். அதனால இது ஒரு மெச்சூர்டான லெஸ் சென்சிட்டிவான ஆடியன்ஸ்க்கு Listener and viewer discretion is advised. கேட்டிங்களா? சரி வாங்க ஷோக்கு போலாம். What's up ladies and welcome to the brand new episode டோசா. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் டோசா மாமா. இந்த வாரம் ஒரு புதிய வாரம். இந்த வாரம் நம்மளுக்கு 2 கெஸ்ட் இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து. இத நம்ம முதல் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன். பெரிய ஆளு எங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. முதல் ஒரு டிக்டாக்ல நம்ம கண்டென்ட் அடிச்சிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, எங்க தலைவனை ஆள வச்சீங்களா நீங்களா? ஆமா ஆமா, அது एक्चुअली அது நீ சொல்லுங்க, எடுத்து போட்டு ரெடி தான். அவர் போட்டோ வாட்ஸ்அப்ல மட்டும் அனுப்புனாரு. அது அபியோட உடம்பு தான். ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஜீவன் ஃபேஸ் அபியோட உடம்பு. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. இப்பவுமே இந்த கெஸ்ட் எல்லாம் வரும்போது 4 கெஸ்ட் இருக்கும்போது பொண்ணுங்க மட்டும் போய் அவன் பக்கத்துல உட்காரு. அது உட்கார வச்சது நீதான். ஆனா இது பொண்ணுன்னு ஒத்துக்க முடியாது. இந்த பாட்காஸ்ட்ல 4 ஆம்பளைங்க இருக்கு. அதுல இருக்கிறதுலே பெரிய ஆம்பளை இந்த பையன் தான் இருக்கிறதுலே பொறுக்கி. அதாவது பொம்பளை பொறுக்கி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா ஒரு பொம்பளையே பொறுக்கியா பாத்திருக்கீங்களா? அதுதான் அபி. அபி பொம்பளை பொறுக்கியா நீ? சரி, என்னத்தெல்லாம் பொறுப்பீங்க? இல்ல நான் பொறுக்க மாட்டேன். எனக்கு பெரிய மனசு இருக்கறனால நான் எல்லாரையும் லவ் பண்ணேன். மனச பொறுக்கிக்கிறீங்க. பொறுக்கி பைய சார், பொறுக்கி பைய. காதல மல்டிபிள் பீப்பிள் வந்து இவர்ட்ட பேசிட்டு இருக்காரு. நிறைய எபிசோட் இருக்கு. ஏன் நான் இவர் காப்பி அடிச்சு நான் கேட்டேன், நாங்க பண்றதுல மல்டிபிள் எபிசோட்ஸ் இருக்கு. இது மட்டும் அதோட காதல் கதை பேசுறது. சோ அப்ப யோசிக்கீங்க, சீசன் நான் மட்டும் சோ இது மட்டும் தான் பேசும். அதோட காதல் கதை இது மட்டும் தான் பேசும். ஒரு காதல் கதையா? சீசன் 10 வரைக்கும் போயிருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க. இது நீ ஒரு கதைன்னு சொல்றது, அது காது கதை. அவர் கேட்டிருக்காரு. ஜீவன் வந்த ஒரு எபிசோட்ல 3 காதல் கதை சொல்லிச்சு. முடிச்சு கிண்டர் கார்டன் தான் அப்ப முடிச்சிச்சு. அதாவது கிண்டர் கார்டன்ல 3. அப்பலாம் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணா? என்ன அவ்வளவு குறைச்சு அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்களா நீங்க? டிவி வெளிய தான் லவ் பண்ணிருக்கடா. சரவணன் மீனாட்சி வழியா லவ் மெசேஜஸ் அனுப்பி அந்த கதையெல்லாம் கேட்காதீங்க. அந்த பேர் டைட்டில் கொடுத்தீங்களா? அது நல்ல டைட்டில் தான். என்னது? பொறுக்கி. அதான் சொன்னேன், பொம்பளை பொறுக்கி. சோ நம்மளுக்கு வந்து கெஸ்ட் யாருன்னா இந்த வாரம் வந்து actually these people from Vinsanity. Vinsanity தானே? வின்சானிட்டி தான். Vinsanity. அது என்ன Vinsanity? வின்சானிட்டி என்னன்னா வின்னுனா அரவிந்த், சானிட்டி வந்து கொஞ்சம் நம்ம பைத்தியமாவே இருப்போமா, இன்சானிட்டி கொஞ்சம் ரொம்பவே பைத்தியமா இருக்கனால அரவிந்த் இன்சானிட்டி வின்சானிட்டி. சரி, அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் முதல்ல என்ன பைத்தியம்னு நம்பினாதானே மத்தவங்களும் நம்புவாங்க. மத்தவங்க நம்பணும் அவசியம் இல்லை. தெரியும். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து அரவிந்த் இருக்காரு, அதே நேரத்துல அபியும் இருக்காங்க. சோ அபி வந்து என் வீடியோ எல்லாம் பார்த்து சிங்கப்பூர் வரைக்கும் நான் உங்களை போய் சர்ப்ரைஸ் பண்ணேன். ஆனஸ்ட்லி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண அடிக்குதுடா. ஆமா, எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் தானே, எனக்கு எப்படி தெரியும்? நான் உண்மையிலேயே அரவிந்தா உட்கார்ந்து இருந்தான்னு நினைச்சேன். இல்ல, சோ பேசிக்கலி என்ன கதைனா, அபி வந்து ஜீவனோட பெரிய ஃபேன். ஓகே, சோ சாப்பிடும் போது காதலா பக்கம், டாய்லெட்ல இருக்கும் போது தோசா பக்கம். இது ரெண்டுமே பார்க்கறதுனால ஒரு நான் கேட்டேன், நான் வந்து காப்பி அடிச்சிட்டோம். காப்பி அடிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கல, பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டோம், இந்த மாதிரி நம்ம காப்பி தான் அடிச்சிட்டோம். நான் ஸ்டோரியில போட்டு டேக் பண்ணேன், Thank ப்ளீஸ் you. டோன்ட் சூ. காப்பி அடிச்சு நாங்களே வந்து காப்பி அவருக்கு சொல்றோம், ப்ரோ அனுப்புறதுன்னு அனுப்பிடுங்க, இதான் நம்ம டைம், நம்ம இதை ஷூட் பண்றதுக்கு இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் அனுப்பலாம். ஆனா எவ்வளவு நல்ல மனசுனா, நீங்க காப்பி அடிச்சிட்டீங்களா, ஓகே ஓகே, அப்ப வெரி குட், நான் உங்க ஸ்டாஃபை சர்ப்ரைஸ் பண்ண நான் என் சொந்த காசு போட்டு வரேன். அப்ப வர உங்களுக்கு இருந்து காசு வேண்டாம், எனக்கு இருக்கிற காசையும் போட்டு நான் சிங்கப்பூருக்கு வந்து அதை சர்ப்ரைஸ் பண்றேன். அந்த நல்ல இங்க இருக்க மனசு நல்ல மனசோட சொல்லி நிப்பல் டச் பண்ணீங்க. என்னப்பா முளைய வந்து அமுக்குற? வேணும்னா அமுக்கணும், தெரியாம அமுக்கிட்டேன் போங்க. எனக்கு சான்ஸ் இருக்கு. அவர் கொஞ்சம் அந்த மாதிரி தான். இல்ல அங்க உங்க கொஞ்சம் டூ ஃபாரா இருந்தனால இங்கே டச் பண்ணேன். ஓகே, பட் பேசிக் அங்க இங்க நிப்பல் ஒரே இடத்துல தான் இருக்கு.
நீ என்ன அங்கிட்ட சொல்லு ஒண்ணுதானா? இல்ல ஒரு நிப்பு ஒரு இடத்துல ஒரு சத்துல நிப்பு சத்து துவா. துவா. ஓகே சிங்கப்பூர்ல ஆளுங்களும் மலை பேசுறது அப்படிதான் இருக்கும். ஓகே பட் பேசிக்கலி வந்தாரு. ஸோ உண்மையாலே சர்ப்ரைஸ் வந்து அது நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு வந்து. ஸோ அதோட ஒண்ணு சர்ப்ரைஸ்னு எப்பயுமே நம்ம சொன்னா நம்ம பட்ஜெட் இல்லாதனால யாரையோ சர்ப்ரைஸ் உட்காந்துருப்போம். அது நானா இருக்கும் இல்ல அதா இருக்கும். ஸோ அதே மாதிரி நினைச்சிட்டு கிரீன் ஸ்கிரீன் போட்டு ஒரு உட்கார வச்சுட்டோம். இதை வந்து நான் போஸ்ட் பாக்ஸ்க்கு அனுப்பி மாப்பிள்ள 10 நிமிஷமா கிரீன் ஸ்கிரீன் பொண்ணே வருது இப்ப போடுன்னு சொல்ல 10 நிமிஷமா அப்படியே நான் சொன்னேன், அது வந்துற போது எதுக்கும் நீங்க போட்டு உட்காந்துருங்க. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு 10 நிமிஷமா உட்காந்துருக்கு. இருட்டு ரூம்ல கதவும் சாத்திட்டோம். இருட்டு ரூம்ல பார்த்து குத்தி தான். Okay, அப்ப இருட்டறையில நீங்க எந்த மொட்டை குத்துமே பண்றது இல்லையா? தென் அது கீழே போஸ்ட் பாக்ஸ் அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு, நீ போய் ஹெல்ப் பண்ணுன்னு கீழே அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் மேல வந்துட்டோன்னே ஓகே வி கோனா ஃபில்ம் சொல்லிட்டு ஃபில்மிங் உட்காந்துருச்சு. பிளைண்ட் ஃபோல்ட் கழட்டிட்டோம். ஸோ she thought okay ஒரு guy பின்னாடி, because நான் வந்து அது பின்னாடி இருக்கேன். Okay, in your idea who is that? நான் இவன் தான் உட்கார்ந்திருக்கான்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு தெரியாது அவன் பின்னாடி இருக்கா. சோ பிஃபோர் ஐ வென்ட் இன் ஆல்ரெடி கண்ணை கட்டிட்டாங்க. சோ அங்க எக்ஸ்ட்ரா ஆள் இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. சோ என்னாச்சுன்னா இங்க உட்காந்துருக்கு, கண்ணை கழட்டிட்டு இல்ல கண்ணை மூடிட்டு யாரு இப்ப இதுதான் கிரீன் யாரு யாரா இருக்கும். இல்ல இதுல நான் அரவிந்த் நினைச்சு அடிச்சு சே என்னது இதுன்னு வேற என்ன மூஞ்சி இதுன்னு சொல்லிடுச்சு. இவரு ஏண்டா உங்களுக்காக செலவு பண்ணிட்டு வந்தா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுது. ரிவீல் பண்ணல. she took out the thing. so அரவிந்த் நினைச்சிட்டு பார்த்தா அரவிந்த் பின்னாடி இருக்கா. அரவிந்த் பின்னாடி இருக்கா. சரி அப்ப என் பாய் ஃப்ரெண்ட் ஏஜே இல்ல காயா நம்ம கேர்ள்ஸா இருக்கும். பார்த்தா அது முன்னாடி பார்த்தா இப்ப கேமரா இருக்குல்ல பின்னாடி நம்ம எல்லா ஸ்டாஃபும் பின்னாடி இருக்காங்க. so she's like 1 2 3 4 5 ஐயோ ஃபுல் கெபாசிட்டி. அப்ப இது யாரு? அப்ப எடுத்தா ஜீவன் ஜெயமா பாருங்க. அதுக்கப்புறம் ஜீவன் திறக்கிறோம், இங்க ப்ளீடிங். என்னது இது? சில்லி முக்கு உடனே மன்மதன் மன்மதல்ல 3 மணிக்கு இப்படிதான் இருப்பியா? ஊத்தி வச்சிருக்கீங்க. ஆரம்பிச்சுட்டாரு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். அதுதான் என்ன வச்சு செஞ்சுச்சு. எதுவுமே போனது தெரியல. சோ அது முடிச்சிட்டோன்னா அவர் சொன்னாரு இந்த மாதிரி மலேசியால வந்து என் டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாருமே என் டாப் ஹாஃப் தான் பாக்குறாங்க. பாட்டம் ஹாஃப்ல எனக்கு 2 கால் இருக்கு, வேலை செய்யுது, அது ஆடணும். சோ என்ன நின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆடி யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க தான் guys. அது வீட்டுக்கு நான் அப்ப நீ தான் கேட்டிருக்க ஆடணும்னு சொல்லி. நான் வீட்டுக்கு போடானே எவ்வளவு கெஞ்சி கேட்டேன்னு ஆட மாட்டாங்க. கால் உள்ள கேட்டேன் ப்ரோ டான்ஸ் ஆடுறீங்களா? ப்ரோ முடியாது ப்ரோ ஆடுங்க ப்ரோ. ஓகே அதான் உன்னோட கன்வின்சிங்கா இல்ல அவனோட ஸ்டெப் ஆட் பண்ணு. ஸ்டெப் பை ஸ்டெப் தான். சோ இங்க பாருங்க நான் எப்படி தரேன் 1 டக்கு சோ இப்ப இங்க பாருங்க 1 கட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரோல் 2 அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். நீங்க எப்படி தரேன் 1 2 3 4 5 6 7 ஆமாடா இதெல்லாம் கஷ்டமா? இப்ப அவர் பண்ணது கஷ்டமா? இல்ல பண்ணிட்டு ப்ரோ எக்ஸ்பிரஷன் பத்தல, ஆடவே தெரியல, எக்ஸ்பிரஷன் கேக்குது வத்தியா. அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஜீவன் அந்த மாதிரி வீடியோ திருப்பி பண்ணணுமா? சொல்லிருக்காங்க. அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. திருப்பி அவன் ஆடவே நான் இன்னொரு வீடியோ இல்ல நான் ஆடுறேன். சோ நீங்க சொல்றது என்னன்னா அவர் ஆடுனா நீங்க ஆடுவீங்க. கன்ஃபார்ம். இதுக்கு அப்புறமே அவர் ஆடுறாரு. இல்ல அவங்க கமெண்ட் பண்ணலாம். என்னி கமெண்ட் கூப்பிடலையே அவங்க. நான் ஆடுறத பார்த்துட்டு உங்க இதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா ஓகே நீங்களே சொல்லுங்க யார் ஆடணும். இல்ல 2 பேரும் சேர்ந்து அப்படி போடு. 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். அப்படி போடு என்னதான் போடுவாங்க. நீங்க 2 பேரும் பெட்டர் ஹாஃப் தானே. அப்ப சேர்ந்து ஒரு ரொமான்டிக் சாங் சரி, ஆடுங்க. இது வந்து சோ இது வந்து இந்த ஷோ நான் திருப்பி இந்த ஷோக்கு வந்துறேன். ஷோ போகுது டிஸ்டர்ப் பண்ண பாக்குறாரு. சோ இந்த ஷோ நீங்க எப்பயாச்சும் பாத்திருக்கீங்க? எப்பயாச்சும் எப்பயுமே பாப்போம். சோ இது வந்து ஒரு பேய் கதை. எந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்? அதுல எல்லா எபிசோட் சொல்லக்கூடாது, ஒரு எபிசோட். அதான் அந்த பேய் பத்தி பேசுவீங்களே. அப்பலாம் பார்க்கல. இது என்ன எபிசோட் இருக்கு? புது பூனன் வடைய பாருங்க. அந்த எபிசோட் பாத்துருப்பீங்க. அந்த பிரேக்கப் சீன் அந்த எபிசோட் மட்டும் தான் பார்த்தேன். ஆமா அது நம்ம திருப்பி பார்த்தோம். டீகோட் அது வந்து என்னது அன்லிஸ்டே பண்ணிட்டேன். அன்லிஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் டவுன்லோட் பண்ணல பார்த்துட்டு இருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல நான் டவுன்லோட் பண்ணல பார்த்துட்டு இருக்கேன். ரிலீஸ் பண்ணலையா? அது வச்சு நான் டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு வந்துட்டேன். இல்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணானா எந்த மாதிரி கஷ்ட கூட்டது நம்மள வச்சு செய்றாங்க பாத்தியா. சோ இது வந்து புதுசா நாங்க பேய் கதை பேசுவோம். சோ உங்களுக்கு வந்து பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறையவே இருக்கு. உன் மூஞ்சி பத்தி கேட்கல. எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அபி வந்ததுல இருந்து பேய் இருக்கு. கேக்கல. ஜீவன் அடிக்கும் போது தெரியுது எவ்வளவு தோச்சு வாங்கியிருக்காருன்னு.
பாவம் அந்த பையன். அவர் பாரு மாத்திரை போட்டு pills எல்லாம் எடுக்கிறாரு. சரி உங்க மேல ஏன் உங்களை காண்டி, ஏன் உங்களை அடிக்கிறதுக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்கள? யார் மேல அடிச்சு? இதான் அந்த அவ்வளவு போட்டு மூக்கு குத்து சில்லியில முத்துல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்குதுன்னா அது வந்து யார் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா இல்ல, அதுக்கு அந்த இது இருக்கு, அந்த வெறி, அதுக்கு அந்த வெறி, அந்த அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. இப்ப ஆளுக்கு எப்படின்னா பேய் வந்து எப்படி புடிங்கிருப்ப போட நான் பேய் பார்த்தா ஓடிடுவேன், எனக்கு பயம். பேய்னா பயம். ஏன் எப்படி? பேய்னா எல்லாரும் பயப்படத்தானே செய்யணும், மனுஷனா பயப்படத்தானே உனக்கு செய்யணும். தெரியாதா? சோ இது நீ எல்லா எபிசோட் பாத்துருந்தா கிரீஸ் ஒண்ணு பத்தி வச்சுக்கோ, அவன் பேய் வந்து பயப்பட மாட்டான். எனக்கு பயம் இல்ல. இதே மாதிரி இவனும் இதே மாதிரி. ஆனா இவரே நான் வேற எங்கேயாவது இவரே நீ உட்கார்ந்திருக்கேன். ரொம்ப வெள்ளனே ஹைஃபை கொடுத்துட்ட. நீ பேய் பார்த்தா என்ன பண்ணுவ? இது பேயின்னு. அவன் பேய் பார்த்தா ஹார்னி ஆயிட்டு பேய் இப்படி போகணும்னு உட்காந்துருக்கான். அவனும் அதேதான் யோசிக்கிறான். First of all, horny is the wrong word. I love. make love. பேய் அழகா இருந்துச்சுன்னா அதை ரசிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். அது பேய் அர்வின். பேயும் ஒரு காலத்துல மனுஷனா தானே அது இருந்துச்சு. இப்ப மனுஷனா என்ன நீங்க சொல்றீங்க? அவர் பாயிண்ட் இருக்கு. இங்க பாரு, ஒரு மனுஷன் காத்துல போய் அடிக்க போறான்னு சொல்லு. அதெல்லாம் பேய் அடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கிற. காத்து கருப்புன்னு ஏன் சொல்றாங்க? நான் காத்து கருவியா? அங்க போனா நம்ம சொந்த கருப்பாக்கிறோம். காத்து கருப்புனா அது சூர்யா வந்து இப்படி சொல்லக்கூடாது. காத்து நான் கருப்பு. நீ காத்துல அடிச்சிட்டு இருப்ப. அதெல்லாம் இல்ல, காதல்ல அடிச்சுக்கிட்டு இருப்பேன். காதல் என்ன அடிப்ப? நம்ம காதலிச்சிட்டு இருப்போம். உனக்கு மனுஷனை காதலிக்க தெரியாத பேய் மனுஷங்களே நம்ப முடியல. இப்பெல்லாம் மனுஷங்களே நம்ப முடியல. மனுஷங்களே பேய் மாதிரி நடக்கும்போது பேய் தான் மனுஷன் மாதிரி நடந்துட்டு இந்த இருக்கு. கடைசி உனக்கு எந்த பேய் வந்து பார்த்தா உனக்கு மூடிடும்? எந்த படத்துல வர பேயா இல்ல படத்துல பேர் சிம்ரன் பேய் வந்தா அவன் மூடிடும், நல்லாவே தெரியும். ஆனா நெஜவர்களுக்கு சிம்ரன் எல்லாம் அவங்க பேய் வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? சிம்ரன் மாதிரி பொண்ணுங்களை தான் கொண்டுட்டு அவங்க பேயா வருவாங்க. ஹன்ஸ் எத்தனை அரண்மனை படம் பார்த்திருப்போம். அரண்மனை படம் சுந்தர் சி எந்த மூட்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தெரிஞ்சிருக்காரு. கஞ்சனா பார்க்கும்போது உனக்கு பேய் படம் பார்க்கறதுல சாஃப்ட் பவுன் படம் அவரு எங்க மாதிரி ஆடியன்ஸ் தான் படம் எடுக்கிறாரு. அறுப்பு பிடிச்ச நாயங்களா? அதுலயே காஞ்சனான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காஞ்ச ஆளுங்க காஞ்சனா. அவர் ஒரு முனி வச்சாரு. காஞ்சனா வந்து பாருடா. சரி அப்ப அடுத்த எபிசோட்ல பூஜா ஐடியால இருக்காங்க. அடுத்த எபிசோட் சாரி இல்ல அடுத்த கஞ்சனா சீரிஸ்ல இருந்து பூஜா ஐடியால இருக்காங்க. நல்லது, அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீ வந்து சிங்கப்பூர்ல ஸ்ட்ரிக்ட் லா இருக்காங்களா? நீ அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் டவுன்லோட் பண்ணி பாப்பியோ? உங்க பிரேக்கப் இது பார்த்தேன், அதுக்கப்புறம் காஞ்சனா பார்ப்பேன். கஞ்சனா எங்க பிரேக்கப் முன்னாடி இருந்துச்சு. ஓ மை காட். நீ அப்படியே வந்து சீனா அப்படியே வெட்டி நான் இப்படி பண்ணுவேன். டிராமா ஃபர்ஸ்ட், லவ், டிராமா லவ். அது லவ் இல்ல, அது வேற எப்படி ஏதோ. தெரியுமா? போஸ்ட் கிளாரிட்டி அடிச்சிட்டு அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஐமேக்ஸ் போல போவோம். ஐமேக்ஸ்ல நல்லா இருக்கும். ஐமேக்ஸ்ல தமிழ் படம் வருமா? ஐயோ வராத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பூஜா இல்ல நம்ம படம் நம்ம ரசிகர்கள் படத்தை பார்க்க போறோம். இதுல என்ன நான் வந்து ப்ளூ டார்ச் லைட் எடுத்துட்டு போனேன். சீனிங் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் படத்தை பார்த்தோம்னா ஒன்லி திங் ட்ரிப்பிங் இஸ் வலியுது. ஏன்னா அந்த ரசிச்சு எப்படி இவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா யார் வாயில இருந்து யார் ட்ரிப் பண்றாங்க? ஏன் வாயில ஏன் வலி வரும், அவர் வாயில இருந்து அவர் வலி வரும். நம்ம ரெண்டு பேரும் போறது தனி வலி. எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஏன் உனக்கு இவங்க ரெண்டு பேரும் நம்ம மிக்ஸிட் பண்ணி உட்கார வச்சிருவோம். ஏன் தெரியும் போது ஏன் சூரிய வம்சத்துல தேவயானி மஃப்டில போவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா எது நாலு பேர் உட்கார்ந்திருக்கோம், ரெண்டு பேர் முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி. தொப்பி போட்டுட்டு முக்காடு மாதிரி போட்டிருப்பீங்க. பரவாயில்ல. சரி அபி, உனக்கு இந்த பேய் பயம் இருக்கா? எனக்கு நிறையவே இருக்கு. அதுக்கு நிறைய நடந்திருக்கு, டெய்லி நடக்கும். பேய்க்கு அது பிடிக்காது. பேய்க்கு ஆமா எனக்கு எல்லாருக்கும் பேய் பிடிச்சு பாத்துருக்கேன். பேய்க்கு இது பிடிக்காது. ஆமா பேய்க்கு எனக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹானியா இருக்கும். இல்ல ஹாண்ட் பண்ணிக்கிட்டே பேய்க்கு பிடிக்காட்டி ஹாண்ட் பண்ணாத. என்னையெல்லாம் பாருங்க பண்ண மாட்டேங்குது. நீ பேய் ரேப் பண்ண உட்கார்ந்திருக்க. ஏன்னா நீங்க வந்து வேற எண்ணத்துல பேய பாக்குறீங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி போல. நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரும் பண்ணல, பேய் காட்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். வர வர இது டாஸ் அப் வேற மாதிரி இருக்கு. இதனால தான் டாஸ் அப். பேயை பாக்குறதுக்காண்டி சொல்றேன். இப்போ உங்களுக்கும் பேய் தெரிஞ்சது இல்ல? தெரிஞ்சா பேய்? நீங்க பேசுறது எனக்கு புரியல. இல்ல பேய் உங்ககிட்ட வருமா வராதா? பாத்திருக்கியா இல்லையான்னு கேக்குறாரு. பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்க? ஓகே. எப்ப கடைசி எப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில இது ஒரு few years இருக்கும். few years backல. ஓகே. I'm too busy so I cannot see ready. வீட்டுல போய் எங்க அம்மாவை பார்க்கவே டைம் இல்ல. பேய் எப்படி பாக்குறது? ஆனா பேய் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா வருமா? மெசேஜ் அவன் என்ன கேக்குறீங்க? இப்ப இந்த பிள்ளை பார்க்க வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இதை பார்க்க வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கேன். பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கேன். நீ சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்க அரவிந்த், புரிஞ்சுக்கோ. அது சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கு? அது சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களே சும்மாவே டபுள் மீனிங்ல பேசுவாங்க. நீ வேலைக்கு சொல்றேன்.
சிங்கப்பூர் லீகல்ல சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்களா? தேவான கபி மூட்டு உட்காந்துருக்கோம்ல. இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், பேசல. சொல்லுங்க. பேய் எப்படி பார்த்த? பேய் எப்படி பார்த்தேன்னா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. அதுவும் சின்ன வயசுலேருந்து அப்பப்போ பார்ப்பேன். அதாவது திடீர்னு இப்போ தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு சைனீஸ் ஆண்டி அங்கே நிற்கும். சைனீஸ் ஆண்டியா? அப்புறம் வந்து பேசிக்கலி தூங்கி எந்திரிக்கும் போது ஏதாச்சும் நின்றுக்கிட்டே இருக்கும். இல்ல 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 அந்த மாதிரி சொல்ல. ஐயோ, அது மச்சானுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. உனக்கு நடந்துருச்சுன்னா அது ப்ராப்ளம். நீ எது எந்திரிச்சு நின்று அடி 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 தெரிக்க விட்டா அது நான் தான் பண்ணுவேன். Last time when he used to get horny, he used to beat his balls up. அதனால தான் நீங்க மார்ஷல் ஆர்டிஸ்டா அங்க பாக்ஸ் பண்ணி அந்த கதை வந்து இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. நான் விளந்த விதம் வேற, அது ஒரு பெரிய கதை. நான் ஒரு பயங்கரமான ஆஞ்சநேயர் பக்தன். சரி. சோ ஆஞ்சநேயர் பக்தனா இருக்கும்போது இந்த மாதிரி மைண்ட்ல ஏன்னா there is no proper sex education in Indian family. சாமி பக்தி இருந்தா இதெல்லாம் கெட்ட என்னன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சோ நம்மளுக்கு அந்த பியூபரிட்டி எல்லாம் ஹிட் பண்ணும்போது சில விஷயங்கள் படத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மூடு வரும், இது வரும். சோ நம்ம பார்க்கும்போது இது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு உடனே வந்து நான் போயிட்டு அடிச்சிடுவேன். ஏன்னா அடிக்கிறாட்டினா நீங்க அடிக்கிற மாதிரி இல்ல, ஆனா போக மாட்டானே அந்த வயசுல. நீங்க அடிக்க அடிக்க இன்னும் ஹல்க் மாதிரி ஆல்வேஸ் ஹங்கிரி அந்த மாதிரி அது வந்து எப்படி தெரியுமா, பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேன் வந்து இப்படி வந்து இப்படியே எல்லாம் தெரிச்சுச்சோ அந்த மாதிரி அவனுக்கு தெரியும். சோ நான் வந்து அதுக்கு பாவம் மன்னிப்புலாம் கேட்டு எவ்வளவு நாள் நான் வந்து ஒரு சீன் பண்ணிட்டேன்னு சொல்லி எப்படி நீ பாவம் ஐயோ கடலே மன்னிச்சிருங்கன்னு இப்படி பார்த்துருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன வயசு? இப்ப வந்து 25 வயசு. அப்ப வந்து 12 5 வயசுன்னு சொல்லுங்க. இல்ல 12 வயசுல எனக்கு வந்து அப்பதானே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும். குஞ்சி அப்பதான் வளர்ந்துச்சு. இல்ல அந்த காலத்துல வந்து the thing is எங்க அம்மா வந்து மேகசின் வந்து Avon ஒரு ப்ராடக்ட் இருக்கும். சோ அந்த மேகசின்லாம் திருப்பி பாத்துக்கிட்டு இருந்தோம்னா பின்னால வந்து பிராஸ் அண்ட் அண்டர்வேர்ஸ்லாம் வைப்பாங்க. அது பார்க்கும்போது ஏன் இது பார்க்கும்போது வேற இடத்துல ஒரு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் அண்டர்வேர் பார்க்கும்போது பிரா பார்க்கும்போதா? பிரா அண்டர்வேர் பார்க்கும்போது தான் ரெண்டும் தான். ஆம்பளைங்க அண்டர்வேர் பார்க்கும்போது அது வந்து ஆம்பளைங்க அண்டர்வேர்ல பொம்பளைங்க அண்டர்வேர் எனக்கு தெரியலடா, கேட்டுக்கிறேன். ஆம்பளை அண்டர்வேர் பண்ணா ஆஞ்சநேயர் கூட அண்டர்வேர் உட்காந்துருக்காரு. இப்ப நீ எதுக்கு நம்ம இன்னொரு அவர் கூட ஜட்டி போட்டு உட்காந்துருக்காரு. எங்களுக்கு we condemn this. அவர் சாமியா பார்க்கல. நான் ஒன்னு சொல்றேன், இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி வரும்போது நடுவுல உட்காரவங்க தான் வச்சு செய்வாங்க. ஐயோ நான் வேணா அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன். I condemn. அது கொண்டமா பதிலது ஆஞ்சநேயர் கொண்ட பேப்பர் சொல்லி இருக்கிறான். சோ தேவையா உனக்கு? தேவையா? ஓகே நம்ம வேணா இது பேய் கதைக்கு வா. அவர் நவுறுவாரு. நீ பேய் இப்ப கடைசியா பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. பேய் கடைசியா வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடந்தது வந்து கதையா சொல்லிடுவா. இங்க தான் அந்த ஃபுல் கதையை சொல்லுவா இல்ல பிட்டா கேக்குறீங்களா? நான் உன்னை லீட் பண்ணவே கதை சொல்றேன். ஓகே லீட் பண்றாரு. இப்ப நான் நீ ஏன் கேத்திக்கிட்டு? ஓகே பேசிக்கலி வந்து லேட்டஸ்டா நல்ல ஹாரர் ஸ்டோரி வந்து கோவிட்ல நடந்துச்சு. ஸோ நயன்தாரா படத்துல வந்து இதே சீன் நடந்துச்சு. ஆனா என்கிட்ட சுட்டுட்டாங்க. எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இதை இன்னொரு கேஸ் நயன்தாரா ஒன்டன் சுட்டாங்க. நான் சொல்றேன். ஓகே நான் அந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த படத்தை பாருங்க. பேசிக்கலி என்னாச்சுன்னா கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே எனக்கு அப்பப்ப இப்பவே சிந்த ஆரம்பிச்சுட்டாரு. சோகமா இருக்கு ரொம்ப. அவன் மூக்குல இருந்து சிந்துறான்னு சந்தோஷப்படு. நானும் கதையை ஆரம்பிக்கிறேன். நான் பேசுறது இல்ல. அவர் ஏன் அழுகுறாருன்னா இந்த நாயெல்லாம் வந்து நம்ம கூட பேசிட்டு இந்த நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாய் என்ன இப்படி தூக்கி வச்சிருக்க? நாயே தூக்கி வச்சிருக்க. நாய் நன்றி உள்ளது. நாய் த்ரெட்ஸ்ல பத்தியா ராக்கி பாய் பத்தி இப்படி சொல்லலாமா? நாயை மதிக்கிற மாதிரி கூட மனசை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது உண்மைதான். We condemn this also. எல்லாத்துக்கும் தம்பி கொண்டோம் கேக்குது. Don't abuse animals and don't abuse full stop. Don't abuse full stop. Okay, but basically கோவிட் டைம்ல வந்து எல்லாரும் போர் அடிச்சிட்டு அப்பதான் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாரும் ஜூம் கால்ல இருப்போம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம்ல. சோ ஒரு கான்வர்சேஷன் என்ன ஆச்சுன்னா ஒரு 2 PM இருக்கும் ஆஃப்டர் லஞ்ச் வந்து 4 பேர் நாங்க 4 பேர் ஒரு போட்டுருங்க. ஓகே ஐடியா இருக்கா? நீ என்ன எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற கதையே சிம் பண்ணு.
goddamn right. So 4 பேர் இருக்கோம். So 2 boy actually no 3 பேர் தான் இருக்கோம். 2 boys 1 girl. எல்லாரும் Zoom கால்ல தனி ரூம்ல இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எதுக்கு Zoom கால்லையா? தனி ரூம்ல Zoom கால். தனி ரூம்ல தான் Zoom கால் பண்ண முடியும். ஒண்ணா தான் நம்ம Zoom கால் பண்ணோம். நீ Zoom பண்ணி கால் பண்றல. Zoomல நான் லேப்டாப் மூஞ்சி பிடிக்கிறது தான் Zoom பண்ண நீ வேற ஏதாவது Zoom பண்ணிருக்க. நீங்க ஏன் உங்க தாட்ஸ் அப்படி போக கூடாது? டியூன் பண்ணீங்க. ஓகே பட் பேசிக்கலி Zoom கால்ல இருக்கோம். எல்லாமே டிஃபரண்ட் ஸ்கிரீன்ல இருக்கு. நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்பப்ப ஒரு சத்தம் கேக்குது. பேசிட்டே இருக்கும்போது நோடா கையை கட்டி போடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல. ஓகே சோ அப்பப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வீடியோ ஆஃப் பண்றா. இங்க பண்ணிட்டு சோ எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சத்தம் வருது. ஓகே அது ரொம்ப சாஃப்ட். பாம்பு சத்தம் வருது. பாம்பு அப்படி சத்தம் கேக்குது. உனக்கும் இஸ்கு இஸ்குன்னு கேக்குது. சோ எனக்கு நான் நினைச்சேன் ஏன் மைக் ஹெட்போன்ஸ்ல தான் கேக்குது. தென் ஆஃப்டர் while I just kept quiet la. So இப்போ ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி வருது. நினைச்சேன் என்னடா சவுண்டுன்னு விட்டுட்டேன். Then another guy say, hey, what's the other sound? Where's the sound coming from? இன்னொருத்தன் கேட்டான். Then I said, okay, that means you also can hear. Then we said, where's the sound coming from? கேட்டுட்டு இருக்கோம். So I think 3-4 people on the call இருக்கோம். So we decided to find out where the sound is coming from. So what we did is, okay, everyone mute your mic. Once mute ready, we cannot hear the and the itchy கேட்க மாட்டுது. Okay, then we one by one on and see where it's coming from. So all the boys on ready, nothing. So the girl on her audio, then when she talked, the came back. Okay, so அது பேசும்போது ஓவர்லாப்ல ஒரு சின்ன சவுண்ட் வருது and she's alone in her room. Okay, நீ அப்படி ரியாக்ஷன் கொடுத்த. இல்ல நான் understand. நாலஞ்சிட்ட மாதிரி இருக்கு. understand. அது ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு உங்களுக்கு. போஸ்ட் நாட் கிளாரிட்டி. அப்ப நீங்க நட் பண்ணிட்டீங்களா? நான் இருக்கும்போது பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கதையே சொல்லு. ஓகே சோ அபி அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இல்ல நான் கம்ஃபர்ட்டபிளா தான் கையை போட்டுருக்கேன். எடு கை போட்டுருக்க. இல்ல அது அப்படியே ஜீவனத்தோட பாக்குது. அங்கிட்ட அங்கிட்ட கனெக்ஷன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இல்ல நீங்க ரெண்டும் கனெக்ஷன் விட்டேன். நானும் அபியும் ஹே அபி. இல்ல நாங்க சீரியஸா பேக்க சொல்றீங்கன்னா சாப்பிட்டியா தூங்கிட்டியா? இல்ல ஒருத்தன் ஃபோர்காஸ்ட்ல மன்னர் தான். நான் போய் சீரியஸா போய் அங்க சாரில உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தேன். அது போனேன் அது ஒரு இன்னும் யார் அதாவது நிறைய கெஸ்ட் வந்த மாதிரி இங்க ஒருத்தர் இருந்தா இல்ல அப்படிதான் இல்ல பப்ளிக்கா சொன்ன கோச்சுக்குவாங்க. அதான் சொல்லிட்டாரு. அவன் சொல்லிட்டான். அவர் மேல தான் கோச்சுப்பாரு. உங்களுக்கு threats coming soon. Okay, get ready for the threats coming soon. Okay, but basically அந்த பொண்ணு கிட்ட இருந்தா அந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சிட்டோம். என்ன பண்ணோம், we all started like listening to the sound. So the started becoming more clear and they became like they were like then we can start hearing words. Okay, so it went they started becoming louder. Okay, it's getting worse and worse. Okay, ஆல்ரைட் கிளைமாக்ஸ் சொல்லிராரு. climax அவர் climax இருக்காரு. நான் beginning ல கதையோட கதை. Okay, but basically then we started we sing hello, then it said hello அப்படி வருது. But the thing is the girl cannot hear anything because it's coming from her audio but she cannot hear anything. So only the 3 boys can hear and we're all in different places. Okay, then my friends started talking to it like hello, சொன்னா அது hello னு திருப்பி சொல்லுது. நம்ம பேச the sound became more clear, louder and distinct, but it's speaking in a very like it's in pain type. It's like hello na hello அப்படி அந்த மாதிரி வருது. ஒருத்தன் வந்து இப்ப பின்னாடி உட்காரு ஹலோ டாய்லெட்ல ஹலோ but then basically the more நாடி போல இருக்கு. ஆமா அடில கோழிக்கறி. Okay, but பேசிட்டே இருக்கோம் அந்த சவுண்ட் வருது. Then after a while என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டானா basically நம்ம 3 பாய்ஸ்க்கும் தெரிஞ்சிட்டு பேய் சம்பவம் தான். So yes the girl இந்த மாதிரி உன் வீட்ல யாராச்சும் இருக்காங்களா நீ prank பண்றியா? Then we realize இல்ல இந்த பொண்ணு prank பண்ற அளவுக்கு அறிவாளி இல்ல. So அந்த சான்ஸை ரூல் அவுட் பண்ணிரலாம். Then after that we realize okay something paranormal is happening. And the thing is the 2 boys don't even believe in this but all of us were like there's no other like explanation for this சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து என் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என் கூடவே பாலில இருந்து இருந்தவன். இன்னும் கொஞ்சம் லாங் இயர்ஸ் we know each other. பாலி இல்லமா பாலிடெக்னிக் டிப்ளோமா எடுக்கிற ஸ்கூல் சிங்கப்பூர்ல பாலின்னு சொல்லுவோம். இல்ல நான் பாலிமர்ஸ் ரிலேஷன்ல இருந்தேன். எனக்கு ஒண்ணே இல்ல பாலி ஆளே இல்ல பெல். தம்பி இல்ல இங்க இருக்கிற ஒரே ஒரு அடுத்த ஆள் இருக்கு அபிக்கு தவிர 4 பேர் சிங்கிள். அதுதான் பொம்பளை பொறுக்கி இருக்கிறது ஒண்ணு இதுலனா பொறுக்கி இப்போதைக்கு ஒண்ணு. இப்போதைக்கு இல்ல நீ கிராஜுவேட் பண்ணி மெச்சூர் ஆகி இப்ப ரிட்டையர்மென்ட்னால ஒண்ணுல இருக்க. 1 தான் ஃபாலோ 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷமா? ஐயோ அவங்க சொல்ற கதை பார்த்தா அப்படி தெரியலையே. அவங்க என்ன தப்பா பேசுறாங்க. மொட்டை பண்றாங்க. First of all தப்பா அந்த பாட்காஸ்ட்ல பேசுறது நீ மட்டும் தான். அது என்ன தப்பா போகாதே நீ தான் சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் ஆனஸ்டா சொல்றேன். அத நீங்க வந்து பொம்பளை பொறுக்கியா பிராண்ட் பண்ணிருக்கீங்க.
நீ சொல்ற விஷயம் பார்த்தா எந்த பொம்பளை கிட்டாலும் பொறுக்கி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவான். அதாவது சொல்லுமா கைஸ் பொறுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது பொறுக்கியா நான் பொறுக்கல, நான் வந்து என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி நீ சொல்லு. So but basically வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டானா, அவனுக்கு வந்து நான் ஒரு ப்ளே பாய்ங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அப்படின்னா நீங்க ப்ளே பாயா? இப்ப நான் என்ன சொன்னேன்? So you only play boysல? No dad. அது எப்படி எது சொன்னாலும் உங்க மைண்ட் பாய்ஸ் கிட்டே தான் போகுது. கேர்ள்ஸ் பத்தி நீ நிப்பல்ஸ் வச்சு இங்க போனே. நான் நிப்பல்ஸ் வச்சு இங்கே தான் இருந்தேன். இங்க இருக்க நிப்பல்ஸ் தொடர்ந்து இதப்பா இந்த மாதிரி நினைக்கிறது தான் ப்ளே பாய் நினைப்பாங்க. நான் ஒரு ப்ளேஃபுல் பாய். தெரியும் பார்த்தாலே தெரியுது. Okay, but anyway, okay, he beat me. Okay, beat me more daddy. He beat me இப்படி தான் சொன்னேன். He beat me. இந்த எக்ஸ்ட்ரா மோர்னிங் க்ரோனிங் எக்ஸ்பெக்ட் பேசிக்கலி வந்து என் ஃப்ரெண்ட் என்ன அவன் முடிவே பண்ணிட்டான், அந்த இது பேய் தான். இந்த பேய் ஏன் வந்திருக்குன்னா அரவிந்தால தான் வந்திருக்குன்னு அவன் ஸ்ட்ரெயிட்டா கேட்க கூட இல்லை. அவன் சீரியஸா இருக்கான். Did Arvind do something to you? First question, not even நீ அவனுக்கு என்னாச்சு, நீ விக்டிமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் இதான் பண்ணிட்டான். அவன் முடிவே பண்ணிட்டான். ஆமா ஆமா. மயிறு 4 பேர் இருக்கும். அதுல எதுக்கு என்னைய மட்டும் சொன்னேன்? அது பொம்பளை பேய்னு எப்படி தெரியும்? அது கேர்ள் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? நீங்க இது மாதிரி பேசாதீங்க ஜீவன், என்ன பிராண்ட் பண்ற. நான் அங்க போல முடி இருக்கு பாருங்க பாருங்க இப்பவே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த எடிட்டர் இந்த ரொமான்டிக் மியூசிக்கா போடுவார்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள மூமெண்ட். அவன் எப்படி தருவா? ஏதாச்சும் ஜப்பனீஸ் பாட்டு போடும். ஜப்பனீஸ் பாட்டு? அவரே ஜப்பனீஸ் பாட்டு போடுறாரு. அந்த நாய் வந்து அறுப்பு பிடிச்சு உட்கார்ந்திருக்கு. எடிட்டர்னு பேரு தான், ஆனா செம்ம அறுப்பு பிடிச்சுவாங்க. இந்த எடிட்டர் நீங்க சொல்றது அங்க உட்கார்ந்திருக்கு. Give a beautiful kiss to your great king, baby. Come. அப்ப அங்க போய் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவன் பாப்பான வீடியோவை. நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே, பட் பேசிக்கலி வந்து அவன் என் ஃப்ரெண்டு கேட்டா டிட் அரவிந்த் டூ சம்திங் டு யூ? நான் நினைச்சேன் டி அதுவே சும்மா இருந்தா நீ ஏன்டா கோத்து விடுற. அவன் சொல்லிட்டு எனக்கு பயமாயிருச்சு. ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு செத்துருச்சா இல்ல அந்த மாதிரி. நான் நினைச்சேன் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி போல. ஐயோ நம்ம தெரியாம ஏதாச்சும் இப்ப ஆளே இல்லாத ஒரு உனக்கு இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்ல. இல்ல ப்ளே பாய்ல அப்படின்னு போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சோ மேபி அது டிஎம் பண்ணும்போது இல்ல நான் பயந்துட்டேன் உண்மையிலே இருக்குமோ. சோ நான் யோசிக்கிறேன் ஏதாச்சும் என்னால ஒரு பொண்ணு செத்துருச்சா, ஐயோ எல்லாம் உயிரோட. நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங் போய் அவங்க செக் பண்றேன் எல்லாமே உயிரோட இருக்காங்க. ஆனா அது ரிப்ளை பண்றதுக்கு அது சொல்லிருச்சு. அது எப்படி தெரியும் உனக்கு உயிரோட இருக்காங்கன்னு? அவங்க உயிரோட அவங்க எல்லாம் ஸ்டோரி போட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸ்டோரி போடுறாங்க கேஃபே கேக் ஈட் அந்த மாதிரி. சரி யா. சோ பட் பேசிக்கலி அந்த பேய் சொல்லிருச்சு இல்ல சொல்லிருச்சா. சார் அப்பா பேய் இல்லன்னு சொன்னிச்சா? எப்படி இல்ல மறந்துட்டேன். பட் அது அந்த மாதிரி சொல்லிருச்சு. இல்ல தமிழ் பேய் தான். இல்லங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கல. மயிறு உனக்கெல்லாம் அவ்வளவு சீன்ல போட்டு உட்கார்றான். அது சொன்னிச்சு கிளிப்பா கிழிச்சா அவனுக்கு அந்த மைக் ஆளே இல்ல பெல்லு இஸ் நாட் மை டைம் அப்படி சொல்லிச்சு. பட் தென் இதெல்லாம் பேய் சொன்னவல்ல நீ ரொம்ப நாள் கேட்ட மாதிரி இருக்கு. இன்செக்யூரிட்டி ஸ்பீக்கிங். பட் எனிவே பேசிக்கலி நான் கிளியர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் we trying to find out இது யாரு என்ன பேய்னு யோசிச்சுட்டு இருக்கோம். then we asking a lot of questions. அதோ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. but then we என்னாச்சுன்னா பேய் இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல்லா நீ வேட்டட் விளையாடி இன்வெஸ்டிகேஷன் சார். இல்ல எப்படி இருக்க பாப்பா என்னாச்சு இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா கண்ணுக்கு பதிலா வேற ஏன் அது வேணும்னு கேட்டியாம எடுத்துக்கோ சொல்றது உங்களுக்கு எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய அவங்க சிங்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு சீன் வரும், என் கண்ணு வேணும்னு கேட்டியா, என் கொட்டை வேணும். அதான் சொல்லலாம். ரெண்டு ஸ்டேட் அமைச்சருக்கு பெரிய கான்ஃபரன்ஸ் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. Good job. But basically வந்து at one point it started saying it took everything from me. அதையும் இவங்க இப்ப காஜியா ஏதோ சொல்ல போறாங்க. Please, okay, but it started like almost crying and ரொம்ப வலியில சொன்னிச்சு. In a feeling, it said she took everything from me. The voice said, okay, so she, it's not a he problem, it's a she. அபி இல்ல அபி அது இல்ல அபி இப்படி அபி நான் இல்ல என்ன தெரியல. அந்த கேர்ளோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்தியா? இல்ல எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அது மட்டும் எம்பசைஸ் பண்றேன். அந்த பழக்கம் மட்டும் இருக்கு. வேற மொத்த இல்ல நான் அப்ப அந்த கதையிலே இல்லங்க.
அது ஒன்றும் என்ட்ரி வாழ்க்கையில் என்ட்ரியே கொடுக்குறேன். சந்தோஷமா இது வேற அரவிந்த் தப்பிச்சிரு. ஏன்னா அபியோட பாதிக்கப்பட்ட பெயினா அந்த கதை போய்கிட்டே இருக்கணும், இன்னும் முடிஞ்சிருக்காது. Okay, but anyway, the ghost said she took everything from me and then we were like, oh, but இது எல்லாம் நடக்கும்போது, இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த பொண்ணு கால்ல இருக்கிற பொண்ணு ஒண்ணுமே கேட்கலையா, நம்ம எதை பத்தி பேசுறோம், அந்த பேய் என்ன சொல்லுது தெரியாம what happened guys, what are you all saying? then we're like கொஞ்ச நேரம் மூடு. ஏன்னா அது if she quiet only we can hear the ghost. தமிழ் பண்ண சின்ன பண்ணா தமிழ் பொண்ணு. இமேஜின் இப்ப பேய் like என்னையா மூட சொல்றேன். பேய் இப்படிதான் இருக்கா. நீ மேலே இரு, கீழே இருக்கு, உட்காரே தொடறா, கீழே தொடறா. நீங்க ஆணியே பிடிங்க வேண்டாம். but then அந்த பேய் பேசும்போது இன்டரப்ட் பண்ணோம். what happened கொஞ்ச நேரம் சும்மா இருமா. then she keep quiet. then she's like என்னாச்சு. Then after that she said she took everything from me. So all the three boys were like, okay, maybe she is like the girl. And we're like, like what did she do? So இது நடக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு மெமரி வந்துச்சு that when we were all of us went for a staycay type with a group of friends, everyone was sharing ghost story. This girl shared that she used to have a primary school friend. So இந்த girlம் her friendோ வந்து எப்பயுமே ஸ்கூலுக்கு ஒன்னா தான் they'll walk, and then like they're almost neighbors type. They'll walk to school together and they'll go back home together. And then what happened is அழுவாதீங்க, இமோஷனல் ஜீவனாட்ட நாயகனோ ஆட்ட நாயகன் இல்ல லிரிக்ஸ் மறந்துட்டேன். But basically they will all go to school together, and one point this girl was at the top of a spiral staircase. She going back to class and her friend was supposed to this girl was at the bottom or somewhere in the middle of the stairs, and then she heard a loud bang, and then she loud bang. Primary school students continuously அடிச்சா ஒரே சத்தமா ஒரே primary school students please. நாங்களா அவன் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அடுத்த த்ரெட்ஸ் ரெடி. அவன் த்ரெட்ஸ்லே இல்ல, அப்பதான் அதிகமா வரும். Okay, but basically she heard a loud thump and my friend looked down and she saw her primary school that friend jump down. So then that girl she basically died lah. She committed suicide. நீ அவ்வளவு உளுந்து உயிரோட இருந்துச்சு அந்த பொண்ணுட்டு கேட்பேன் உயிரோட இருக்கேன். But she committed suicide, and the reason was probably because of she told us that பரீட்சை results வந்திருக்கு or something, and the girl didn't do well or something, and இதெல்லாம் வந்து அந்த பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. She was saying in that time the flashbackல ghost storyல சொன்னிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க ஸ்டேக்கே போகும்போது கதை சொல்லிருந்தாங்க. This is another story that I remember her telling me. So because I'm plan பேய் கதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து இந்த கதை சொன்னா. last time யார் அந்த நாலு பேர் ஜூம் கால்ல இருக்கோம். அந்த பேய் தான் சொல்லிட்டு இருக்குனே. இல்ல so because the ghost said that she took everything from me, so something that our friend did might have done something. So எனக்கு இந்த மெமரி டக்குனு ட்ரிகர் ஆச்சு. இந்த மாதிரி நீ முன்ன பேய் கதை சொன்னல. So she said that the girl jumped down and she died, and it was because of exam results or something. And then from then on, whenever this girl now go back home, now she's alone, she always feel that girl's presence following her. அந்த மாதிரி ஒரு கதை சொன்னிச்சு. So எனக்கு டக்குனு இந்த ஞாபகம் வந்தனால I wanted to check if this was the girl. So I என்ன பண்ணேன், I said Gaya, just check your phone, because I don't want to say it out loud. I said check your phone, and I texted her saying, remember you told us this story last time. You said her name. Oh shit, sorry. இத கட் பண்ணிருங்க. அவ பேர் சொல்லக்கூடாது. But we checked with my friend. I said okay, I'm going to text you the story, just look at your phone. I'm not going to say it out loud. So I texted her the Mary, the girl, remember you said the ghost story last time, what's her name? Then she's asking why the கேக்குற. I said இல்ல just tell me the name. Then she said the name. Then in the call we all asked, is your name that name? And then the thing replied, yes, it's been very long since someone called me that. Oh wow. It said that in a very painful and like very sad way. Oh wow. I mean it's like popcorn வேணுமா? இல்ல இன்ட்ரஸ்டிங். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்க. Just say how the pay say it. Oh, it said like it's been so long since someone called me that. அது அப்படி It's been so long. Primary school girl pa please. அது வளர்ந்திருக்காது பேய் வளரும். பேய் வளருமா? ஏன்டி நீயே வளரும் பேய் வளராதா? நான் மனுஷன். மனுஷன் மட்டும் ஃபீலிங் நான் பேய் ஃபீலிங் இல்ல பேய் செத்த பிறகு அதே ஏஜ்ல தானே இருக்கும். உனக்கு யார் சொன்னா அப்படி? பேய் தமிழ் படத்துல சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து நீ வந்து இப்ப த்ரிஷா பேய் அரண்மனையில த்ரிஷா வந்து சாகும்போது த்ரிஷா வந்து பேய் வந்தா நீ பாப்ப. பாப்பேன். ஆனா த்ரிஷா வந்து வயசான பேய் வந்துச்சுன்னு பாப்பியா? தெரியல. அப்ப அந்த வயசான பேய் அந்த அவர் போடுற பாட்டுக்கெல்லாம் ஆடிச்சுன்னா ஆடட்டும். அரண்மனைன்ட்டு நீ பாப்பியா? நல்லா இருந்துச்சுன்னா பாப்பேன். நீ நல்லா உனக்கே தெரியும் நல்லா இருக்காது. பார்க்க மாட்டே உனக்கே தெரியுது. உன் கண்ணிலே தெரியும். எப்படி வயசாகும்? உனக்கு யார் செத்துருச்சே? உனக்கு யாரு சொன்னா அது வயசு ஆகாதுன்னு? படத்துல தான் சொன்னாங்க. படத்துல சொன்னாங்கன்னா அது வந்து படத்துல வந்து விஜய் வந்து 10 பேர் அடிக்கிறாரு. அதனால நிஜ வாழ்க்கையில அடிச்சாரா? ஏன் அடிக்க முடியாதுங்கிறீங்களா? முடியாது. விஜய்னால 10 பேர் அடிக்க முடியாதுங்கிறீங்க. அவர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணு தான் அடிப்பாரு.
இதெல்லாம் நான் வரல. I condemn. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. நீ விஜய் பத்தி பேசாத. நீங்க விஜய் ஃபேன் தானே? ஆமாடா. அப்படி போடலாம் ஆடி இருக்காரு. அவர் அப்படி அவர் எத்தனை வாட்டி விஜய் போட்டிருக்காரு? fan அவர் எப்படி தெரியுமா, என் தலைவன் கொண்டா என் தலைவனே போட்டு அடிப்பேன். Okay, கதைக்கு வந்துடலாம். சொல்லுங்க. But basically அந்த பேர் சொல்றோம், basically we confirm that. Then now I was questioning like story சொன்னது வேற, but ஏன் இந்த பொண்ணு இந்த ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கு? Then we started thinking like, did my friend do something to her that caused her death or something? So we were thinking and all that. And then once I told my friend that ghost said that that's her name, then suddenly we are seeing, because all Zoom call, we saw her face was just like dead stare. Then she just kept quiet after that. எங்க பாத்தீங்க? Like Zoom call, all Zoom call. அந்த பேய் வருது. இல்ல என் ஃப்ரெண்டு பேர். உங்க ஃப்ரெண்ட்ல பேய் இருக்கா? என் ஃப்ரெண்டு வந்து அந்த அதான் நான் கன்ஃபார்ம் பண்றேன், நீ சொன்ன பேர் தான் அந்த கோஸ் ஆமான்னு சொல்லிட்டோனே the face change. Like அது வரைக்கும் நான் நினைச்சேன் அது பேய் உருவம் டக்குனு பேய் வந்துருச்சு. அது எப்படி அவனால கதை கேக்குற மாதிரி கேக்குற, ஆனா அப்பவே கதை தெரியாம இருக்கு. அதுக்கு கேட்பாரு, சோ பாகுபலி தான் கட்டப்பா எல்லாமே பாகுபலி தானா? அப்ப அஜித் இப்ப பாகுபலி அவர் மாத்தி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது என் கதை நான் இங்க பிக்சர் பண்ணிட்டு இருக்கேன். பிக்சர் வந்து ஃபாஸ்டா போயிடுச்சு. நீங்க ஏன் போறீங்க? நான் தான் கூட்டிட்டு தானே போறேன். இல்ல நான் கதையை சொல்லுவேன்னா டிஸ்ட்ராக்ட் பண்றது இவர்தான். இல்ல இவர்தான் எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிப்பாட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இல்ல அது என்னதா, நீ கதையில இருந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன தெரியுமா இருக்கிறான், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறான், என்ன மாதிரி டிரான்சிஷன் வருதுன்னு அவன் வந்து எடிட்டிங் பண்ணி எடுக்கிறான். பேய்க்கு எதுக்கு டிரான்சிஷன் பண்றாரு? அவன் பண்ணி எடுக்கிறான்னு சொல்றேன். நானும் முதல்ல பார்த்து இருக்கிறேன். நீங்க ஏன் பேய்க்கு டிரான்சிஷன் பண்றீங்க? அது அப்பதான் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதுவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப இந்த பேய் பாக்கும்போது எனக்கு வாவ் அப்படி நான் சொல்றேன். ஏன் ரியாக்ட் பண்றேன்? அதனால தான் wow என் மைண்ட்ல அது வேற மாதிரி மாசா தெரியுது. வேண்டாம், நம்ம இமேஜினேஷன் பண்ண தேவையில்லை. நான் கதை சொல்றேன். இன்ஃபரன்ஸ்க்கு இடமே இல்லைங்க, தேவையே இல்லைங்க, தேவையே இல்லை. அவன் பண்ணுவான். ஓகே பட் பேசிக்கலி வந்து வயர் புடிங்கிச்சு. திடீர்னு உழுதா சாயுதா. ஓகே பட் பேசிக்கலி ஒன்ஸ் வி டோல் ஹர் தட் எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 6 o'clock ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி பேய் அண்ட் மை ஃப்ரெண்ட். இந்த கால் எத்தனை மணி ஆயிடுச்சு? ஸோ 2 PM to 6 PM. Wow, your Singapore is like really be on time for all this. On time. Be on time. நம்ம டைம் ஒண்ணுமே பண்றது. கோவிட்ல என்ன பண்றது? கோவிட்ல வந்து நான் வந்து 10 மணி வந்து கால் பண்ணேன்னா மறுநாள் 2-3 மணிக்கு தான் போய் தூங்குவேன். அதெல்லாம் நீங்க யார்? பசிக்கும்ல. இல்ல அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நீ யார்கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற? அவன் டிஸ்காலாம் வர மாட்டான். எம்சிஓ டைம்ல எனக்கு அவன் யாருன்னு தெரியாது. எம்சிஓ தெரியும், உனக்கு தெரியும் யாருன்னு தெரியும். பட் அந்த அளவுக்கு நாங்க யாருன்னு தெரியும். அப்ப எப்படி யார்கிட்ட பட்டவன்னு பேசிட்டு தெரியும். இருந்தீங்க? அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? ஓ ஆமா, எம்சிஓ டைம் உனக்கு தெரியும். I used to play at Mathu. அப்படினா used to play with Mathuwa. Yeah, I play Valorant. ஓ அப்படி சொல்றா. ஒழுங்கா சொல்லுங்க. மத்து யாரு? யார பார்த்து தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா மத்து பாலன் மத்து. ஓ Legend. Legend Sarvana மாதிரி. Legend Sarvana. Legend Sarvana மாதிரி Mathu Balan. Okay. I like Mathu Balan. I'm a big fan Mathu Balan. If you're watching this, இதெல்லாம் எடிட்டர் தூக்கிடுவாரு. ஏன் இதெல்லாம் இவ்ளோ தூக்காத எடிட்டர்? இது நம்ம அதாவது pervert joke, dirty joke அதெல்லாம் வைப்பாரா? நான் பாசிட்டிவா சொல்றேன்னா வெட்டிடுவாரா? அவர் ஒரு காஜில என்ன மயிர் காம்ப்ளிமெண்ட்ல எடுத்துறாரு. ஓகே பட் பேசிக்கலி நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க. பேசிக்கலி சொல்லிட்டோன்னே எங்க பாய்ஸ்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம கிளம்பணும். தென் ஆஃப்டர் தட் நம்ம பேய்ட்ட பாய் சொன்னோம், ஓகே பேய் இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கூட ரிவெஞ்ச் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணிருங்க, எங்களுக்கும் அதுக்கும் நான் எப்படி டிட்டாச் பண்றோம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஐ கொண்டேம் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். தென் அந்த கேர்ள் வந்து ஓகே சொல்லிட்டு கட் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் தட் வாட் ஷி டிட் வாஸ் ஷி டோல்ட் ஹர் மதர் தட் இந்த மாதிரி சம்திங் இஸ் ஹேப்பனிங். தென் the mother put பூஜை பாட்டு சாமிலாம் பூஜை இந்த விஷால் சாமி படிக்கிறது. அப்ப கோவிட் டைம்ல மோனிகா பலுச்சி பூஜா ஆகிட்டே தானே. அப்போ வந்து என்ன முகமூடி பாட்டு வாய மூடி சும்மா அவர் போயிருவாருடா. அவன் போயிட்டான், அவன் போதே போயிட்டான். இப்ப நீங்க பூஜை சொல்லிட்டு அவர் பூஜை கூட வேற என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. அவன் இன்னொரு பூஜை கூட 2 பாட்டு டுவேட் முடிச்சுட்டு 2 பிள்ளைங்க இருக்கும். பிள்ளைங்க ப்ராசஸ்ல இருக்கான். பேசிக்கலி அவங்க பூஜை எல்லாம் பண்ணி சாமி எல்லாம் கும்பிட்டு and after that nothing happened ready but பேய் காண போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் அடிச்சு பேசுறேனோ நான் கேட்டுட்டே இருப்பேன், இஸ்கு என்று கேட்கிறதா ஒண்ணுமே கேட்காது. ஸோ அந்த பேய் போயிடுச்சு நினைக்கிறேன்.
சோ பூஜானால பேய் போயிட்டு பூஜைனால அவங்க போயிட்டாங்க. பட் தட்ஸ் the end of my Zoom call, sorry. ஸோ இதே சீன் தான் கனெக்ட்னு ஒரு படத்துல வந்து நயன்தாரா கோவிட் டைம்ல இதே மாதிரி நடக்கும். ஸோ அவங்க மியூட் பண்ணி கேட்பாங்க எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு. நீ படத்தை பார்த்து அந்த கதையை எடுத்தியா இல்லை அவங்க உன் கதையை எடுத்து? இதுதான் முதல்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. இது அவங்க எப்போ ஷூட் பண்ணியிருப்பாங்க? அப்ப அவங்க ஷூட் பண்ணது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாமா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க? எனக்கு ஒரு வேலை இல்லையா? Zoom call பேய் இசுன்னு சொல்றது. அப்ப என்ன இருக்குது? உன் மேனிஃபெஸ்டேஷன் நல்லா இருக்குது. உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கும்னு மேனிஃபெஸ்ட் பண்றா. அது நான் டெய்லி பண்றேன். பல வருஷமா பண்ணிட்டு அது இருக்கேன். பண்ணி தான் பொம்பளை பிள்ளைங்க வருது. இந்த மாதிரி வேலைக்கு வருது. வேலைக்கு மட்டும் தான் வருது. வேலைக்கு மட்டும் தான் வருதுங்க. நான் ஒழுங்கா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல. சரி, யாராச்சும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா டிஎம் அனுப்புங்க. சிங்கிளா இருக்கு. அதே சிங்கிள் தான் இங்கேயும் அங்கேயும். எங்களுக்கே வரல. அதாவது உங்க பாட்காஸ்ட் பத்தி உங்களுக்கே வரலனா எனக்கு வருமா? இல்ல திடீர்னு உங்களுக்கு மட்டும் வருதா? உங்களுக்கு பாட்காஸ்ட்ல இருந்து என்னோட பேர் என்னன்னா அண்ணன். நம்ம கண்டென்ட்லயும் இவருக்கு அண்ணன் தான் பேரு. அதான். சோ நான் வந்து வெண்ண அண்ணன், நான் வெண்ண அண்ணனை வெண்ண உங்களை வந்து நெய் மாதிரி பாத்துக்கோம். எது நெய் நெய் எடுத்துட்டு எப்படி பிடிக்கிறீங்க? சூத்துல நெய் வச்சு முன்னெல்லாம் எங்களுக்குலாம் அந்த பிளான்ட் தடி வச்சு அடிப்பாங்க, உங்களுக்கு மட்டும் நெய் வச்சு அடிக்கிறான் அவன். நெய்யா வள்ளிக்கவளுக்கு இது அந்த சிலம்பாட்டம்ல வர சீன் மாதிரி இருக்கு. நீ சிம்புவும் சிலம்பாட்டம் சூத்துக்கு நெய் வச்சது சிம்பு. உனக்கு மொத்த தோட்டத்து சிம்பு தான் வர்றாரு பத்தியா? அபிஷ்டு ரொம்ப நாளா கனவுல இருக்கு. பட் யா எண்ட் ஆஃப் ஸ்டோரி போங்கப்பா. சோ எனக்கு ஒரு கதை இருக்கு. இது வந்து actually just happened to me. Just like now. Just this will know. I was involved in an exorcism this week. Last you week. were part of உங்களை தான் எக்ஸர்சைஸ் பண்ணாங்களா? இல்ல a friend of mine. ஏதுக்கு முன்ன நின்னுச்சா? காபும்பா. ஆனா இது அது நடந்து இருக்கும்போது இவனுக்குலாம் மெசேஜ் அனுப்புனேன். Exorcist during time. ஏய் மச்சி டெலிபபிள் அனுப்புறேன். actually நான் படத்துல அனுப்புனேன். ஒன் டைம் சீன்ல போட்டுருந்தான் பரதேசி. அது கூட ஒன் டைம். இல்லனா நீங்க திருப்பி பாக்க. ஆமா, அது எப்படி என்ன டீடைலா தெரியணும்ல. டீகோட் பண்ண கேட்டிருக்கீங்களா? அது எப்போ தரவங்க கேட்டான்? காலைல 10 மணி ஆச்சு. வாட் ஹேப்பன் இருக்கு? ஆமா, நான் என்ன பண்ணல, வெள்ளன தூங்கிடுறேன். அவன் அனுப்புறது 3 மணிக்கு அனுப்பியிருக்கான். நான் 12 மணிக்கு எத்தனை 12 மணி லஞ்ச் டைம்லயே பண்ணுவாங்க. நைட் நான் தூங்குறதுக்கு முன்ன பண்ணனும். நீ உங்க அவைலபிலிட்டிக்கு பேய் பிடிக்கணும், பேய் ஓட்டணும். சோ இது என்னச்சுனா, ஓகே, இது கான்டெக்ஸ்ட் வந்து my friend, her brother was there. So we were all chilling. Her brother was there and அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான், கொஞ்ச நாள் வந்து ஆணி வந்து அவன் வாயில இருந்து எடுத்தானா. சோ இவ்வளவு பேர் ஆணி தெரியுமா? ஸோ அவன் நினைச்சிட்டான் அது வந்து ஃபிஷ் போன் நினைச்சிட்டு அவன் வெளியே எடுத்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த ஆணியை போல காட்டினான். நான் பார்த்துட்டு ஆணி கட்டிடும் போது எனக்கு வந்து இந்த பேய் நம்பிக்கலாம் கிரீஸ் அறுத்துக்கல. ஓகே, கிரீஸ் இந்த பேய் பார்த்தானா ஆணி அடிச்சிருவான், சரியா? ஸோ நான் அப்படி பார்த்துட்டு அப்படி அவன் காட்டும் போது அப்படி பார்த்துட்டு இருந்தேன். வெறும் ஆணி தான் பார்த்தேன். ஸோ யூ saw the ஆணி? ஆணி அவன் பிக்சர் எடுத்துட்டு ஆணி பார்த்தேன். அப்புறம் இன்னொரு பிக்சர் எடுத்தேன். கண்ணுல இருந்து லைக் ஹிஸ் பிளட் ஷாட். ஐ saw blood shot and வாயில ரத்தம் வந்திருக்கு. நான் பார்த்துட்டு என்ன நடிக்கிறான்னா என்ன பண்றான்னு அப்புறம் வீடியோ காட்டினா. வீடியோ கட்டும் போதே அவன் ஒவ்வொரு ஆணியை வாயில இருந்து எடுத்துட்டு இருக்கிறது காட்டுறான். நான் பார்த்துட்டு எத்தனை இருந்துச்சு? ஒரு 4 ஆணி இருந்துச்சு. and he's not like there's no cut, he's just taking out இப்படி எடுத்து இன்னும் எடுத்துட்டு இருக்கிறான். நான் பார்த்துட்டு ஒரு ஆணி சரி பரவாயில்ல, 4 ஆணி பரவாயில்ல எடுத்தேன். ஸோ அதப்போ நான் பார்த்துட்டு நான் அது பார்த்துட்டு நான் ஓகே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட தான் மாமா காலில் வந்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் பேசிட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. ஆணியை பார்த்தோம் நீங்க எப்படி ஒன்னும் இருக்காதுன்னு சொன்னீங்க. அதை எடுத்துட்டான்ல. சாப்பாடுல முடி இருக்குது, முள்ளு இருக்கும் போது அவன் கான்ஸ்டன்ஸ் யாரும் என்ன மாதிரி இடத்துல சாப்பாடு இருக்கு சாப்பிடும் போது முடி வரும் சில டைம். இல்லையே, சில பேர் சமைக்கும் போது அப்படியே முடி கொட்டி இருக்கும்ல. அதே மாதிரி யாரோ இது ஆணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க சமைச்சுக்கிட்டே அப்படியே இருக்கலாம்னு அவரு முழுகி சாப்பிட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு என்ன பசி இருந்திருக்கும் அவன் வந்து வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்கு போனானே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ட்ராப் பண்ண போனேன். அவன் சொன்னிச்சு சீக்கிரம் வா போலான்னு. வீட்டுக்கு போறேன், அவன் குடும்பமே வந்து ஸ்டேர்கேஸ் கிட்ட இருக்கு. ரஷ்டி நான் போய் பார்க்குறேன், அவன் வந்து எப்படி ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்கான். on the stairs அவன் அப்படி இருக்கான். அவங்க அப்பா வந்து ஐ திங்க் தேனோ அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அவன் வந்து இல்லை நம்ம படத்துல எப்படி பார்ப்போம், ஆளுங்க வந்து ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்கிறது பார்த்துருக்கோம். ஆனா இவன் அந்த போன் பிரேக்கிங்லாம் பண்ணுவாங்க, லாக்கிங் டான்ஸ்லாம். இவன் எதுவுமே பண்ணல. இவன் என்ன தரம் பண்ணா அப்படி உட்காந்து லைக் ஹிஸ் இஸ் ஸ்மைலிங். எப்படி எனக்கு வராதுன்னு ஒண்ணு இல்லை. நீ பாக்குறது வேற மாதிரி இருக்கு. I don't know how I do it. Like with teeth or no teeth? He's more like
ஓகே. He's smiling more. ஓ அந்த ஸ்மைல் படம் மாதிரி. ஸ்மைல் படம் அது மாதிரி. இன்னும் கொஞ்சம் creepy ஸ்மைல் படு. இல்ல அது ஸ்மைல் பண்ணல creepy தான் இருக்கும். நீ ஸ்மைல் படு. இல்ல இந்த மாதிரி தச்சு. அது பேய் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து லைக் அவங்க வந்து இந்த ஹோலி பாட்டுலாம் பாடி ஸ்பாட்டிஃபைல போட்டாங்க. சாயா பியங்கர் பாட்டா? Chinese people. அப்ப சாயா பியங்கர் கஷ்டம் தான். அப்ப ஏழாம் அறிவு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு வருமா சைனீஸ் பாட்டு இன்ட்ரோல? டாங்லியா அந்த தொரப்பாரு அந்த பிள்ளை ஓடி வருமா? நீங்க அவர் தொரப்பாரு பிள்ளை அப்படியே ஓடி வரும். அந்த எடிட்டர் அந்த சீனை போடுங்க. அந்த டைம்ல இந்த பெடபாலிட்டெல்லாம் வந்து இன்னும் வரல. இப்ப இந்த டைம்ல அந்த ஃபுட்டேஜ் வெளியாக்குனா அது வேற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளை போத்திக்கு வந்து இப்படி அந்த துணி இப்படி எடுப்பாரு, பிள்ளை அங்கேயே வரும். அது பார்க்கும்போது இப்ப அந்த வீடியோ அவர் வச்சுக்கிட்டே நடந்திருக்காரு. இது அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் பண்ணோம் சொல்ல அப்படியே கூட்டிட்டு வந்து சைனீஸ்ல பேசுறாரு. அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி புரியும்? அவர் சைனா இருக்கும்போது சைனால இருக்காரு. அவர் ஏழாம் அறிவுல சைனால தான் இருக்காரு. பிள்ளை கிட்ட ஏன் சைனீஸ்ல அப்ப பேசுறாரு? எப்படி உள்ள வந்து அப்ப சீன பிள்ளைகிட்ட போயிட்டு என்ன மாதிரி நல்லா இருக்கு நல்லமா இருக்கு என்ன சரி பேசிட்டு அப்ப தமிழ் சுத்த தமிழ் நாம் இருவரும் உன் வீட்டுக்கு செல்வோம், நீ உள்ளே ஒளிந்திரு, ஓகேவா? மலை மேல தான் நின்னுட்டு இருந்தாங்க. மலை மேல பிள்ளை அவர் குஞ்சிக்கிட்டே இருக்கான்னு அவன் கேள்வி வைக்கிறான். அது இப்படி தோல்ல தூக்கிட்டு வந்திருக்கலாம், கழுத்துல வச்சு கூட்டு வந்திருக்கலாம். அது ஏன் இங்க வச்சு இப்படி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்ல அந்த பிள்ளை சூரியோட வளர்த்து எடுத்துருக்கோம். அம்புலிமா இல்ல பெஸ்ட் பார்ட் திறக்கறான காணா போயிட்டா. அப்ப அது மலையில இருந்து விழுந்துருச்சா? ஐயோ டைரக்டர் ஒன் டு ஒரு வேளை தான் சொன்னேன். பிள்ளை முன்னாடி அது நாங்க ரெண்டு பேரும் எடுத்தோம் படம் அப்படிதான். பிள்ளைங்கடா அது உழுது போயிருச்சு. ஐயோ பிள்ளையை காப்பாத்துடா. படமே அடுத்து டாக்குமெண்ட்ரி. படம் வருது இல்லையா, நம்ம படம் எடுத்தது டாக்குமெண்ட்ரி. இன்டர்வல் படம் இப்ப பிள்ளை எப்படி போய் காப்பாத்துறோம். அதுக்கப்புறம் அது கிரைம் த்ரில்லர். இங்க அந்த பொண்ணு மஞ்சுமல் பாய்ஸ். So அந்த உட்கார்ந்து இருக்கும்போது they were like அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் அந்த அவன் வந்து like he's just like moving. He was just moving and sitting on the stairs. No, he's just lying down. அவன் அப்படி வந்து he started growling. Like he's just like while smiling. Yeah. வயிறு பிரச்சனையா? நானும் அத நினைச்சேன். நான் அவனை பார்த்துட்டு அடிக்கிறானா இல்ல அது ஒரு ஃபோன் வைப்ரேட் ஆயிருக்கும். No, he looks like அவன் வந்து அவன் வாய்ஸ் மாதிரி இல்ல. Like it feels like his voice is much more deeper. So like somebody deep அந்த மாதிரி. நான் இது பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஓடிட்டு இருந்துச்சு. சோ நீங்க அது நடந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்ப ரொமான்டிக்கா பார்த்திருந்தேன். ஓ ரொமான்டிக் லுக் கொடுத்திருக்கீங்க நீங்க. ரொமான்டிக் லுக் ப்ளீஸ். அங்க பார்த்து கொஞ்சம். Comment how many girls fell in love. So இப்படி சும்மா இப்படி பார்த்துருந்தேன். பார்த்துட்டு then once that happened இந்த மொதல் சரி இவனுக்கு போது அனுப்புவோம்னு சொல்லிட்டு அனுப்பினேன். பூனனுக்கு சிரிச்சு எடுக்கிறான். அவங்களாம் முதல் நைட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். பூனன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னடா இருக்கிற அவனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கடா. Then they started chanting and everything and then they told me the exorcism they need to do this until like sunrise. They have to doing this. இது எப்ப என்ன மணி? 3 மணி. ஓ ஸோ நான் வந்து காலைல 6 மணி வரைக்கும் அங்கே தான் வந்துடும். So you were staying there because you wanted to help your friend. Yeah, because like the family members was like நான் சொல்றேனே இது ஓடிட்டு இருக்கு இது ஒரு because I went to visit the mother. The mother was not feeling well. ஸோ இது நடந்துருக்கு. இவன் பொசஸ் ஆகிட்டு இருக்கான். பொசஸ் ஆகிட்டு அவங்க அப்பா வந்து அவனை என்னத்துல இப்படி அவன் நெஞ்சு இப்படி பிடிச்சு இப்படி வந்து வெளியே போன்னு சொல்றாங்க. அப்போ பிடிக்கும் போது நெஞ்சு பிடிச்சா நெஞ்சு இப்படி பிடிக்கல, இப்படி 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 வந்து பிடிக்கல, இப்படி பிடிச்சு இப்படி பிடிச்சு இல்ல ஒரு எஃபெக்ட்ஸ் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கீழே இறக்கி அது அங்க பாக்க எவ்வளவு கேவலமா to watch this content go to subscription. இல்ல so அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது then I was like okay there for a while he was okay. Then after அப்பதான் now the father asked for my help because they were all like the family had taken the mother also. So நான் அவனை கை இப்படி பிடிச்சிட்டு அவனை கீழே உட்காந்து வச்சிருக்கேன். நான் இப்படி அவன் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படி உட்காரேன்.
திரும்பி உட்காந்துட்டான் திரும்பி உட்காரான். But as he gets up, he's still pushing me. Like he's standing, but he can see like his body is like going against me. நான் பார்த்துட்டு இப்படி பண்றான். ஆனா he's not like he's just holding himself. I'm like okay. Then after that he kept going in and out. For a while he'll be okay. Like 10 minutes he'll be okay. Then suddenly he will just start being. But அவர் okay ஆகும்போது does he realize what's happening? Yeah. He realized that he's okay, and then suddenly he just. No, but does he have memory of like what's No, he happening doesn't. before? So he's not aware why you're there. Yeah, he knows why I'm there, but he doesn't understand why we are all around him. Then we tells it, right? But he also communicated. Like that was the most interesting because we all think they black out, right? But no, actually he kind of realizes what's going on. அவன் சொல்றான் இந்த மாதிரிலாம் ஓடி இருக்கு ஒரு மணி நேரமா வந்து அவன் வந்து they threw salt. They were throwing salt at him. So அவன் சால்வ் பண்ண கொஞ்சம் காமா ஆகும். காமிட்டு அவன் வந்து சொல்லுவான் பாயிண்ட் பண்ணி எடுத்தான் இங்கே அந்த பிகாஸ் இட் கீப்ஸ் மூவிங் ஸோ அவன் பாயிண்ட் பண்ணி எடுத்தான் அந்த சால்வ் பண்ணான். ஸோ த என்டையர் ஹவுஸ் வாஸ் கவர்ட் அட் சால்ட் அட் ஒன் பாயிண்ட். ஸோ ஆஃப்டர் தட் I'm just observing and holding him down and I'm like looking at all this and in my head I'm just like what is actually good because I'm just like observing this whole thing. And this is your first experience? Yeah, this is my first experience of going through this. So I'm like okay இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு நான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். And the father actually got really tired because he really had to go put so much energy doing this. அவன் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு அந்த சின்ன பாட்டு ஏதோ பேர் அவன் வந்து வயலின் ஆரம்பிச்சிட்டான். ஒரு 1 hour கழிச்சு வயலின் ஆரம்பிச்சான். ஸோ தி put him down again. அந்த இடத்துல நான் இன்னும் அவனை பிடிக்க வேண்டியதாச்சு. நான் பிடிச்சி இப்படி உட்காந்துருக்கேன். அவன் இன்னும் சண்டைக்கு வர நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படி லைக் இப்படி இருக்கிறவன் திடீர்னு லைக் he just like something left him, he just dropped. Then after he realized, then he said he couldn't talk. He only whispered. So my friend went to him and the sister went to him and said like, hey, what's wrong? What you want to talk about it? No. She said like, அவங்க அப்பா சொன்னாரு யாரோ சூனியம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தானே. Because he looks like someone black magic team lah because of the nails and everything. அப்ப என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த புத்திஸ்ட் டெம்பிள்லாம் கூடி போயிருக்காங்க. கூடி போகும்போது அந்த புத்திஸ்ட்காரன் சொல்லியிருக்கானா நீ இப்படி உயிரோடு இருக்குன்னு கேட்டிருக்கான். பிகாஸ் இது வந்து இன்னைக்கு நடந்தது இல்லையா ஒரு 7 மாசமா நடந்துட்டு இருக்கு. 7 மாசம் நடந்துட்டு இருக்கு. But he didn't realize he was getting possessed. He was getting slow stages. He was apparently coughing up blood or அந்த நீ சொல்றியா அந்த ஹேர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கு. ஆனா வந்து அதை பத்தி கண்டுக்கல. ஸோ அந்த நேல்ஸ் வந்து பிறகு தான் they realized this and it became so bad they had to put him down. ஸோ சொல்றாங்க இந்த ராத்திரிலேருந்து அவன் தூங்கக்கூடாது. The one of the thing is because they were communicating with the priest as well, the temple priest. Then they were like, don't allow him to sleep. Once the sun comes, bring him to the temple immediately. So but do not allow him to sleep. ஆனா அவன் தூங்க தான் நினைப்பான். ஏன்னா அவன் டயர்டா இருக்கு. நீ 4 மணிக்கு அது மாதிரி தூங்க அவன் தூங்கிட்டு நான் வந்து அரைஞ்செல்லாம் எழுப்பி விட்டேன். ஸோ நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஓடி இருக்கு. And then this was going on for 1 hour plus. Around like 4:45 like 5 o'clock like that அவன் சொல்றான் அவங்க அப்பா ஏதோ கேட்டாரு. அவன் சொல்லி எடுக்கிறான் இங்க 1 இல்ல 2 இருக்குன்னு. 2 பேரா மாமி? So he can see something. He feels like he tells them there's 2. The inside. Like அவர் உள்ளேயா இல்ல வெளியே தெரியுதா? தெரியல. ஸோ அவன் சொல்றான் 2 இருக்குன்னு. ஸோ 2 இருக்குன்னு சொல்லிட்டு they started like gang up and then they call the thing all say okay it's true 2 தான் இருக்கும். ஆனா நீ வந்து கூட்டிட்டு வா அது வரைக்கும் அவனை தூங்க வைக்காத. நீ வந்து அந்த சன்ரைஸ் முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டனா அது வந்து அவனை விடாது. நீ எத்தனை அந்த சன்ரைஸ் எதுவும் எனர்ஜி வேறமா இருக்குமா. ஸோ சன்ரைஸ் இஸ் நாட் 7:30 no it's like 5:30 or 6 o'clock. They say once the sun is hitting the sunlight once I hit our earth you just go for it. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் போனேன்னு. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் 5 மணி 6 மணி. உங்களுக்கு தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம் வந்துருச்சாங்க அதெல்லாம். ஸோ நீங்கள் அப்படியே No, I didn't sleep, but I felt like, oh shit, because most of the time you're just waiting, and he's just like that. Like every 10 minutes he'll just go off. Every 15 minutes he'll go off. It's very inconsistent. When but then are you scared that இது நம்மள அடிச்சிருமா நமக்கு? Was there any fear in that? No, I didn't have any fear of that because I was just like I'm more worried about Your friend. Yeah, so it's like what's going on. So I was holding him. Then after that around இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஏற்கனவே சீக்கிரம் இருந்தாங்களே அவங்க அம்மா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்த வாந்தியா இல்ல சாதா வாந்தியா? ரத்த வாந்தி. நான் பார்த்துட்டு குடும்பமே ரத்த வாந்தி எடுத்துட்டு நீ இங்க போ நான் அங்க நான் பார்த்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணி வாந்தி எடுத்துருக்காங்க. So now they have to rush to the hospital. But how? But கோயிலுக்கு போணுமே. இங்க வந்து இது இருக்கு அங்க இது இருக்கு. இது வந்து ஒரு 5 o'clock நடக்குது. இன்னும் 6 மணி நேரத்துல இருந்து இவனை முழிச்சு வச்சிருக்கோம். வீட்டுல இருந்து 5 பேர் தான் இருக்கும். That means like it's trying to distract பண்ணுது. So நான் வந்து I had to take the mother to the hospital. And my friend followed. So 3 hours went to the hospital. The father and the other kid was in the house taking care. So நான் hospital போயிட்டு அங்க போய் பார்த்தா she got better the moment she stepped into the clinic and she was okay. And the doctor said you're fine everything. So they gave her medication everything. Then she went back home. After the thing she was okay. When she came back the flow was okay. Then they took him to the because I left around like 6
6:20 I left. எனக்கு அங்கேருந்து இங்கே இருக்க ஒரு 45 minutes இருக்கும். So I came back and then they sending him to a clinic. When they say clinic, there's a ustad மாதிரி இடத்துல அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, like a place where they exercise people, and he has to be there for 3 weeks. So exorcism doesn't happen overnight. ஸோ அவர் அப்பா சொன்னார், நான் சொல்லிட்டு அதெல்லாம் போச்சேன், இல்லை அது வந்து போகிற மாதிரி நடிச்சிட்டே இருக்கும், நீ வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் த ஃபாதர் சே what I'm doing is not enough. They say like it has to go on for the next 3 weeks for him to like fully cleanse and it will keep coming back. Apparently உனக்கு வந்து நீ வந்து இதை எஃபெக்டட் ஆயிட்டனா அவனுக்கு ஒரு கனவு மாதிரி ஒன்று வருமா. அவன் சொன்னாங்க அந்த கனவு மட்டும் அவனுக்கு வந்துருச்சுன்னா மறுநாள் செத்து போயிடுவானா. ஸோ அதனால அவன் தூங்க இல்லை. That's why they didn't allow him to see, so that he doesn't get the dream. ஸோ 3 வாரமா தூங்கக்கூடாது. இல்லை அன்னைக்கு ராத்திரி அவன் அந்த கனவு வந்துருச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். ஸோ அதனால அவன் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு மறுநாளும் தெரிஞ்சு, மறுநாள் நான் ஒரு 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இப்போ எந்திரிச்சிட்டு காதை உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம சொல்லுவோம், this just happened on Saturday. So he's still there. They transferred him today. Can he use phone all? I don't think so. I think he can socialize, but he cannot come out of the place. So did you talk to him? No, I haven't talked to him. I will talk to him like I think he can go, like he's not staying over there, but he has to go stay there for a few days, then he has to go and come. But ராத்திரி வந்து அங்க இருக்கணுமா வீட்ல இருக்கணுமா தெரியல. And the weekend, maybe this weekend or next weekend, I'll see him. I'll go and see him. But this just happened, like we're shooting this on a Monday. This happened on 2 days ago. This just happened 2 days ago. அவன்கிட்ட ஃபோன் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். தூங்கிட்டாரு. நான் சொல்லிட்டேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்னைய கேட்டது, மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் சிவாஜி give it, damn it. But this just happened to me, and I was you know, we always say exorcisms are very scary and thing, but it looks very very mild. And they said அவங்க அப்பா சொன்னாரு இதான் ரொம்ப worst-ஆ வந்தது எங்க ஃபேமிலிக்கு, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனா இப்போ இல்ல இதான். சோ அந்த டாட்டருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, ஜெனரேஷனா நடந்திருக்காங்க இல்ல டாட்டர். சோ இது வந்து they are a bit well to do, they are very well to do. So இந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருந்திருக்கு, ஆளுங்க செய்றாங்க இவங்களுக்கு, like because their first child she got it like 3-4 times, but it wasn't like she just like pass out and then she come, but they all said that this is the worst. அப்ப அவங்க எல்லாம் சாமி கும்பிடாதவங்களா? அவ்வளோ சாமி கும்பிட மாட்டாங்க. அப்ப இதுல என்ன சொல்லுது, பேய் சாமி கும்பிடுது, இத்தனை வாட்டி நடந்தோ நீ சாமி கும்பிடுற. But அவங்க வந்து because they are a bit like open, no, they say they are very ஓபன்னா atheist. இது நடந்தோ ஏத்திஸ்டா இருக்காங்களா? அதாவது என் பிள்ளைக்கு பேய் பிடிக்குது, எல்லா பிள்ளைங்களுக்கும் பேய் பிடிக்குன்னு தெரியுது. The kids don't practice it, but the parents are like, kids are atheists. Yeah, the kids like I will go, my parents goes, they are not very religious people, but the father is. பேய் இருக்குன்னு நம்பறவங்களுக்கு கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை இல்லையா? அவங்க அப்பா வந்து separated. They separated. No, but does your friend did your friend believe that his siblings what happened was real? Her siblings. Her siblings. She believed it because she said this I've seen it very often. So she believed that ghost is real. Yeah, அது வந்து சர்ச்லாம் போவோம். ஆனா அந்த அக்கா இருக்குல்ல அது சர்ச் போகாது, இவன் வந்து சர்ச் போக மாட்டான். ஸோ இவங்க 2 பேர், இன்னொருத்தவங்க சர்ச் போக மாட்டான். ஆனா இது like கொஞ்சம் டிஃபரன்ஸ். பட் நான் வந்து I didn't question all this because at that time I'm just looking at it like what is actually going on. Is my thing is, ஆனா அவன் பேசல தானே, அவன் வந்து ஸ்பானிஷ் வரலாம் இல்ல, அவன் வந்து விஸ்வ பண்ணிட்டு இருந்தான். I forgot to tell you the because my friend is the second child. First child, they asked the first child the daughter to go sleep in a room because she said she's very vulnerable. The second girl wanted to go like prayers and சொல்ல கிட்ட போய் அசை நீ ரத்தம் வச்சிருக்க நீ கிளம்பிடுன்னு. Then she came back and she came and said beside me and she's like, I don't know how you found out that I'm on my period. Who said God? The fellow said it, the brother said it. நீ ரத்தம் வச்சிருக்க என் பக்கத்துல வராது. அந்த பேய் பிடிச்ச பேய் சொல்லுதா இல்ல ஃப்ரெண்ட் சொல்றாரா? இல்ல அந்த பேய் அந்த தம்பி சொல்றான்ல அக்காட்ட, அவனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கல. சொல்ல நீ உனக்கு ரத்தம் பிடிச்சிருக்கு, நீ என் பக்கத்துல வந்து இது பேச்சு பேசாத, லைக் டோன்ட் சாண்ட் எனிதிங். அவன் சொல்றான் இது சொல்லுது அவனுக்கு இப்படி எனக்கு தெரியும் தெரியல, ஏன்னா எனக்கே இன்னைக்கு தான் முதல் நாள் சொல்லிச்சு. நான் பார்த்துட்டு that was one thing that happened, but because it happened throughout the night about 2-3 hours, it's all like small things that happen. But when you look at it in a sun, like he pointed out where the ghost was, that they so salt, and he kept moving, and they also realized that this ghost was someone's they found out where it came from. They were telling where it came from, everything. They found out all that. அது வந்து they randomly guessing, தூக்கி போடுறாங்க. When it says the answer, it's like it starts smiling.
That's the indication. Before that he does smile. So whenever he smiles, you know it's true. So he will smile like அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் பத்தி எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இதை நடிக்கிறானா இல்லை நிஜமா பண்றானா, ஏன்னா இவன் நடிக்கிறேன்னு சொல்றானா 3 மணி நேரமா அப்படியே நடிக்கன்னா டேய் சிவாஜியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், செம்ம நடிக்கிறான். நடிச்சானா செம்மையா நடிச்சிருக்கான். ஆனா I also am very like in a phase where is this fake? Is this a way to escape the things she did? Is this like you're trying to justify something happened? And apparently our family even he's a bit more easy to get spooked out. And people have really taken advantage of him a few times. அன்னைக்கு தான் குடும்பம். ஸோ நான் பார்த்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி இருக்கே சிச்சுவேஷன்லாம் இருக்கே. ஸோ அன்னைக்கு தான் அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, you just became one of the family members. நான் பார்த்துட்டு welcome to the family. You just became எப்படி பொசஷன்ல ஃபேமிலி மெம்பர் because அடுத்து நீதான் உங்களுக்கு பங்கு இருக்கு. well to do family because it's such a personal thing. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க, ஜீவன் is very brave. Because I was okay to help and everything, and I realized that I'm not afraid of it. I genuinely not afraid of it. I'm just more curious about it. But were you not afraid because it never do anything to you? ஏன்னா அது மைல்டா இருக்கறனால பயம் வரலையா, இல்ல வைல்டா இருந்தாலும் உங்களுக்கு பயம் வந்திருக்காது? எனக்கு I didn't have any feeling towards it. இப்போ உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நான் பேசியிருப்பேன். I felt indifferent about it. So the thing is, I thought I'd be scared. I thought I would freak out. Everything, nothing. I just felt indifferent, and I'm just like looking at him and like I was just நானே நீ என்ன மனசாட்சி இருக்கா? Because my friends were saying like அவங்க எல்லாரும் அழுந்துட்டு இருக்காங்க because they scared and everything. The father was saying, and I was the only guy just romantic look. அப்ப உங்க மைண்ட்ல காதல் பிஜிஎம் நான் பார்த்துட்டு ராவணம் அவன் அன்னைக்கு தான் ஜனநாயகன் பாத்தீங்களா, அதே சேம் டே அதான் மாஸ் வந்துருக்கு. அப்ப நான் பார்த்துட்டு but genuinely I experienced it and I feel like I was very indifferent about it. இது நடக்குதா இல்லையான்னு I was more curious than scared. I was more observing like இது என்ன இங்க போகுது, ஸ்கிரிப்டுக்கு அடுத்தது என்ன எழுதலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். And the thing is, as it's happening, I didn't have any thoughts, I didn't think about it. Only after I went back home, I got back and I was like, oh, what happened? Oh, what a medical miracle. ஆனா அந்த நேரத்துல I just thinking like, oh, I just need to help this family. So I was more like helping them. அந்த மனசு வேணும். இப்ப வந்து அந்த ரிச் ஃபேமிலில சொத்து அவருக்கு பங்கு கிடைச்சிருக்குன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க அப்பா தான் என்ன ஃபோன் அடிச்சு சொன்னார்ல, சொத்துல இல்லடா சொத்துல பங்கு இருக்கா. He said like thank you so much because my wife wasn't feeling well, the kids are all like they all were right. I needed someone to help me to stable. நான் பார்த்துட்டு civilian of the year. நான் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு பேசாம தூங்கி இருக்கலாமோ. அப்ப தத்து சும்மாவா கிடைச்சிரும். தத்து கன்ஸ்ரி கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. தத்து கன்ஸ்ரி அதுக்கு மேல அதுக்கும் மேல. அப்ப தளபதி திருவிழா அடுத்தது ஜீவன் திருவிழா ஓகே ஜலில எலெக்ஷன் ஒன்னு வச்சா வின் பண்ற ஒரே ஒரு தகுதி எங்க தலைவன் மட்டும் தான் இருக்கு. அப்ப அரசியலுக்கு வந்துருங்களா இந்த வீட்ல விஜய் ஊர்ல வருதுன்னா எங்க ஊர்ல யாரும் தெரியுமா ஒரு கொடி இந்த மாதிரி தான் சொல்லி பாலையா வந்து இப்ப நிக்க வச்சாங்க. இந்த மாதிரி சொல்லி தான் விஜய் நிக்க வச்சாங்க. அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா இப்ப வேலை செய்யணும். நீ செய்யணும்ல. நீங்களும் செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன். Hello, I don't want to be a politician. I want to be the guy, the politician afraid. The politicians who fucks the politician. No, you want to be the guy who fucks the politician. Fuck over. இல்ல அவங்க வேலை செய்யட்டி he will fuck them up la. I want to be the வேலை செஞ்சா நீங்க அண்ணா சொல்லலையே. அவர் வேற வெறியில இருக்காரு மாப்ள. நான் வந்து ஏன்னா நான் வந்து தப்பு பண்ணுவேன். நீ தெரியும். நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணுவேன். ஏன்னா politician இருக்க முடியாது. தப்பு பண்ணல. இல்ல politician அந்த தகுதி தான் வேணும். இல்ல நான் தப்பு பண்றேன். சோ நான் பண்ற தப்பு அது எப்படி அரசியல், ரிலிஜன், கிட்ஸ், பீடோஃபிலியா எல்லாம், அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பேச கூடாதோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க பேசுறீங்க ஒரே வீடியோல. எப்படி அது தலைவர் இருக்கல ஜீவனா அப்பாலஜி கூட நான் சொல்லியா politician தகுதியா இருக்கணும் அவன் தானே. அப்பாலஜி வீடியோ போனா அப்ப நீங்க நீ சிங்கப்பூர்ல நீ politician பத்தி அப்படி பேச கூடாது. பேச முடியாது. இங்க இருந்து நாங்க பேசலாம். Because that is the exercise of freedom of speech.
அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கப்பூர்ல இதெல்லாம் இருக்கா? இருக்கு. ஃப்ரீடம் அது ஃப்ரீடம் சிச்சுவேஷன்ல சிக்கன் ரைஸ் பெட்டர். என்ன மயிரில் சிக்கன் ரைஸ் பெட்டர் condemn பண்ணாரு. அது சாப்பாடு பெட்டர். Listen, every food that you have there is not original food, it's a borrowed food. யார்ட்ட சொல்லிட்டு ஒன்ட்ட சிங்கப்பூர் நான் சண்டை போட்டுட்டா இருக்கேன். இங்க சண்டே இல்ல. நம்மளே அமைதியா நாங்களே கேளுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க யார் கூட சண்டை போட்டுட்டீங்க? ஆமா இல்ல இவங்க சண்டை போடு யாரு இல்ல சொல்றாரு இது சிக்கன் ரைஸ் குட் மேன் ஆவ சிக்கன் ரைஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். யார் கூட சண்டை with whom are you fighting? I agree with you. இல்ல இப்பதான் இது தோசை ஆறதுக்கு முன்னாடி தான் பர்கர் ரெண்டு பேரும் நல்லா கூட்டி போய் சாப்பிட்டு நான் கூட செம்மையா இருக்குன்னு சொல்லி உட்கார்றேன். இது சிக்கன் ரைஸ் பெட்டர் இல்ல அது கூட்டு வந்து மனுஷன் வந்து பர்கர் வாங்கி கொடுக்குறான். இல்ல பர்கர் வாங்கி கொடுத்தல என்ன சொன்னாரு பர்கர் வாங்கி கொடுத்தல பர்கர் வந்து நம்ம பர்கர்ல போனா everybody knows பர்கர் is damn expensive. ஆமா ஓகே we went பார்த்து ஆக்சுவலி ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு பிரைஸ் செம்மையா இருக்கு பார்த்து பிரைஸ் செம்மையா இருக்கா என்ன சொல்றீங்க? ஆமா அவங்க ஊர்ல just $10 for a person and நம்ம எத்தனை பேர் 8-9 பேர் இருக்கோம். It's quite cheap. உண்மையிலே நான் டிவைட் பண்ணி பார்த்தேன் ஆளுக்கு less than Singapore $10. அது இன்டைரக்டா அவனை இன்சல்ட் பண்ணிருச்சு. ஏண்டா அவன் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இது என்னன்னா எக்கானமியை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். ஆமாமா எக்கனாமில நாங்க சுத்த முட்டிட்டு தான் இருக்கோம். இப்ப நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா you can spend more. சென்னை very expensive. சாப்பாடு மட்டும் தான் சண்டே கழிச்சு நிப்பேன். காசு வந்துட்டா சொல்லுங்கயா. இல்ல chicken rice better 3 times currency ஓகேலா. சிக்கன் ரைஸ் பெட்டரா இருந்தாலும் ஒண்ணு தானே வாங்க முடியும். நான் திருப்பி 3 வாங்குவேன். இங்க வந்து அங்கேயும் வாங்குவேன் இங்கேயும் வாங்குவேன். தெரியுமா economically your country is way cheaper to live in compared to our country. ஓகே நீ பாரு ஆமா அதான் நம்ம 1500 ringgit ஒரு சம்பளம் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து 15 வெள்ளி. நீ 1500 சிங் டாலர் சம்பாதிச்சா உன் சிக்கன் ரைஸ் அங்க வந்து 3 வெள்ளி 4 வெள்ளி தான். நான் பத்து மயிர் அப்ப அங்கதான் தங்குறது பெட்டர். காடி மட்டும் வாங்க முடியாது அவங்க. ஆமா அங்க எல்லாமே காடி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல முடிஞ்சிடும். ஆமா எங்களுக்கு வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எவ்ரிதிங் வெரி ஈஸி. ஆமா எனி டைம் டேட்டிங் போனா கூட நம்ம வந்து உங்களுக்கு காசு கட்ட தேவையில்ல. நமக்கு டேட்டிங் போனா எல்லாமே நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. ஆமா டேட்டிங் போனா காடி ஒண்ணு என்ன ஊத்தணும் அங்க கூட்டு போனோம் இங்க அங்க நிலையணும். நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டேஷன் ஐ மீன் ட்ரெயின்ல கூட்டு போயிருவீங்க. டேப் பண்ணுது கார்டு யூஸ் பண்ணி டேப் பண்ணுது. ஆனா கடைக்கு போய்ட்டோம்னா நம்ம பண்ணணும்ல. ஆமா அது இன்னும் டேப் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறோம். even go dating from this station to this station. Hey, that's a good date idea, no? நீ எல்லாம் ஏன் பேசுற? எனக்கு புரியல. குட் ஐடியாவா? இப்போ நான் தெரியுதா நான் 3 பேர் சிங்கிளா இருக்கேன். ஆமா see நீங்க ஏன் சிங்கிளா இருக்கீங்கன்னு நீங்களே வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூஞ்சி பார்க்கும்போது தெரியும். இல்ல இவங்க ரிஃப்ளெக்ஷன் பண்ணி தான் அந்த சைடு போகாம இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து டேட்டிங் கூட இல்ல. இவங்க பேசுற பேச்சுல இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். யாருக்கு ஃபேஸ் கட் பார்த்தாலே தெரியும். with whom are you speaking to? அட்வைஸ் பண்றது பெருசு இல்ல. யார்ட்ட அட்வைஸ் பண்றோம்னு தெரியணும்ல. சரி அபி நாங்க வந்து இப்ப வந்து எங்க கதைலாம் சொல்லிட்டோம். சரி சோ பெண் கதை உனக்கு பெண் கதையை எதுக்கிட்ட கேக்குறீங்க? இல்ல அது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோன் அடிச்சிட்டு அதுதான் பொறுக்கி பொறுக்கல அந்த பேய் கதை பொறுக்கி எடுத்துப்பீங்களா? அதுக்கு நிறைய நடந்துருக்கு. அந்த பொம்மை கதை சொல்லு. பொம்மை கதை ஐயோ பயமுத்துறாரு. இவன் தொங்கிட்டான பொம்மை கதை இது தொங்கிட்டானா? 2 கதை என்ன எங்க வீடியோ அத சொல்லும். ஓகே எங்களுக்கு ரெண்டு வீடியோஸ் இருக்கு. நீங்களே சூஸ் பண்ணுங்க. you want the தொங்கிட்டான் ஸ்டோரி or you want the killer doll story? killer doll okay attack நீ சொல்லுமா என்ன நாங்க டோரா தி எக்ஸ்ப்ளோரரா ஹலோ ஆடியன்ஸ் நான் உங்களுக்கு என்ன கதை வேணும்? தொங்கிட்டானா டோரா தி எக்ஸ்ப்ளோரரா say it louder. அது சொல்லு அச்சா பேய் doll I tell pay doll சொல்லு. ஓகே பேய் கதை. சோ என்னோட பேய் கதை என்னன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பேபி அலைவ்னு ஒரு டால் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா பேபி அலைவ்? இங்க இருந்து அந்த ப்ரோமோ டிவில போட்டுக்கிட்டே இருப்பானே. பேசுமா அந்த பொம்மை? நம்ம பால் கொடுக்கலாம். உங்க ஜெனரேஷன் இருக்காது. நம்ம ஜெனரேஷன்ல இருக்கு. நீ அவரோட ஜெனரேஷன் தானே. இரு நான் அவர் ஜெனரேஷன் அவர் வந்து நம்ம ஜெனரேஷன். 25 வயசுன்னு சொன்னாரு. எனக்கு 50 வயசு. உங்களுக்கு என்ன வயசு? 25 வயசு இல்ல ஒரு மனுஷன் 25ன்னு சொல்லி இப்படி உட்கார்ந்திருக்காருன்னா அது ஒரு கொஞ்சம் கூட யோஸ் அந்த மனசாட்சி அந்த அறிவு காமன் சென்ஸ். ஏன் போய் சொல்ல போறாரு? அரவிந்த் அவருக்கு இப்பதான் 25 வயசு.
இப்பதான் 25 வயசு. அவர் முதல்ல பர்கர் சாப்பிடும் போதே வயசு சொல்லிட்டாரு என்கிட்ட. அது வந்து அது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்காண்டி ஒரு விஷயம். எனக்கு ஏன் இம்ப்ரெஸ் ஆக போகுது நீங்க வயசா இருந்தா? சோ அப்பதான் மெச்சூரிட்டின்னு உங்க ஒரு குரூப்ல சேர்த்து. அது நீங்க வாய் திறந்தாலே இல்ல தெரிஞ்சிருது. வாய் திறக்கும் போது கலீஜா வரும்போது அதனால தான் சொல்லிக்கிற வயசு கூட இல்ல. சரி சாப்பிடும் போது ஷிடா இகோ ஏசா சுத்து அது மாதிரிலாம் பேசிட்டு பை தி வே ஐ அம் ஓல்டா மெச்சூரா அதுக்கப்புறம் ஓ பெரிய ஆள்பா இல்ல அப்ப பெரிய மனுஷன் பேசலாம் பேசிட்டு போட்டோம். பெரிய மனுஷன் ரிட்டையர்மென்ட்ல கக்கா பத்தி பேசுறாரு. ஏன்னா அந்த வயசுல அதோட ஃப்ளூயிடா வருது. நம்ம என்ன டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் சொல்றேன். ஓகே இருங்க. சோ உங்களுக்கு என்ன வயசு? 25 வயசு ஆகுது. எனக்கு என்ன வயசு? 25 யாரா? இல்லையே 25 ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னா எல்லாத்தையும் கூட்டு 50 வயசா? இல்ல he's 25 I'm 40. How old are you this year? 75 டேய் ஒழுங்கா சொல்லு. 31 right? 31 Yeah 31 25 45. என் ஆடியன்ஸ்லாம் என்னோட ஃபேன்ஸ்லாம் வந்து எனக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வயசு எனக்கு வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. No legit he's 25. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் உண்மையை சொன்னா ஒரு வயசுல சரி என்ன பார்த்து எப்படி தெரியுது உண்மையில உங்களுக்கு? புண்ட மாதிரி தெரியுது. சரி அது உண்மையை வந்து பப்ளிக்கா சொல்லக்கூடாது. சோ உண்மை வந்து சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஃபில்டர் பண்ணி சொல்லுங்க. இல்ல 25 இல்ல பார்த்தா புண்ட மாதிரி தெரியும். பட் நான் சொல்லல. கொண்டேம் பண்ணி இல்ல 25 நான் நம்புறேன். ஆனா எல்லாரும் நீங்க போய் சொல்றீங்க. உனக்கு என்ன வயசு அபி? எனக்கு 26. Wow. அக்கா சொல்லுங்க. நீ யோசிக்கணும் அபி. அவர் 25 னா அவர் உனக்கு தம்பி. அது எப்படி நம்புற? நம்பல. தம்பின்னு கூப்பிடு. தம்பி சொல்லுங்க அக்கா. என்ன வயசு? நான் முதல்ல இருந்து உங்களை வந்து இந்த வருஷம் 26 ஆகுது உங்களுக்கா? அப்படி நமக்கு ஒரே வயசா? ஆமா அது நீ நம்புறியா? என்ன போய் நான் நம்புறேன். என்ன அவன் வந்து தாடி வச்சுனா வயசா இருக்கானா? முடியல ப்ரோ ஷேவ் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீன்றதுக்காக மொட்டை அடிச்சிட்டு மொட்டை பூ மாதிரி வரணும். ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 யூஸ் பண்ண மாட்டீங்களா? காசு கொடுத்தா பண்ணுவேன். அது நான் தான் ஓகே ப்ரோ அனுப்பிடுங்க. do it now. சாரி எங்க உங்க மிக்ஸ் பண்ணிட்டேன். கதை சொல்லு. ஆரம்பிக்கவே இல்ல. சொல்லு உன் கதை சொல்லு. ஓகே சோ பேபி லைஃப் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன லைஃப்? அது ஒரு டாய் வந்து நான் வந்து 45 வயசுல இருக்கும்போது நான் வந்து உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். அத கதை யார் கேட்கல. இல்ல பிள்ளை இருந்தா பரவாயில்ல. நான் வந்து அந்த வயசு இப்ப நான் வந்து உங்க வயசுல இருக்கும்போது ஆக்சுவலி இந்த ஜப்பனீஸ் வார்க்குலாம் போயிட்டு வந்தேன். அது வந்து நிறைய வந்து சண்டை போடணும். டே நைட் தூங்காம அடிக்கணும். ஒரு காலத்துல உள்ள கேம் பத்தி நான் பேசுறேன். நான் வந்து அந்த காலத்துல வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து 2 கிலோமீட்டர் நடந்து போவேன். ஸ்கூலுக்கு போவீங்களா? ரொம்ப பிரிவிலேஜ் லைஃபா? ஸ்கூல் சோ ஏன் இப்ப நீ ஸ்கூல் அந்த காலத்துல எங்க ஸ்கூலுக்கு போவாங்க? சிங்கப்பூர்ல அந்த ஸ்கூல்லாம் இல்லையா? அந்த காலத்துல சிங்கப்பூரே இல்ல. ஏது அந்த சங்னில உத்தாம காட்டுல இருக்கும்போது இல்ல அந்த அவர் பார்த்த டைகரே இவர்தான். போதி தர்ம கூடாது. போதி தர்ம அவர் பார்த்த டைகர் சிங்கப்பூருக்கு சிங்கான்னு ஒரு பேர் இருக்கு. அதுவே தெரியல. நாட்டுல இருந்து வந்துட்டு எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? நான் வந்து அங்க இருக்கும்போது அவர் வந்து மர்டேகான்னு கத்துற முன்னாடி அவங்க பிரசிடென்ட் வந்து சைன் எடுத்தார்ல, அந்த சிங்கப்பூர் வந்து தனியா இருக்கணும்னு அந்த பெண்ணை நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். அங்க இருக்கிற பெண்ணை நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். சார் இந்த பெண்ணு பையங்க சார். ஏன் தமிழ்ல பேசுனீங்க? அந்த நேரத்துல வந்து பாத்துட்டு போது இந்த பெண் தானே இருக்கா? இந்த மாதிரி பெண்ணே அப்படி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பெண்ணே இப்படி வச்சிருக்காரு. அவருடைய பெண்ணை எப்படி வச்சிருப்பாரு? யாரும் இல்ல 45 வயசுல நான் அப்படி கொடுத்துட்டு நீங்க சைன் பண்ணுங்க சார். நீங்களே சைன் போட்டுருப்பீங்களா? இல்ல பண்ண கூடாது. அவர் கை பிடிச்சி நீங்க அவர் கை வேற இடத்துல பிடிச்சேன். அதனாலதான் பிரிஞ்சிருச்சு. அந்த சிங்கர் பிடிச்சிருந்தா போர் போய் பிரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து இனிமே நம்ம சிங்கப்பூருக்கு போக முடியாது. சோலி முடிச்சு
நான் சைன் பண்ணிட்டு வெளியாயிட்டேன். அவர் சைன் பண்ணிட்டு வெளியான நம்ம பிரிச்சிடும். அப்புறம் தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் வந்து கேட்டாங்க என்ன சிங்கப்பூர் எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்ல. நான் வந்து சார் நீங்க பாத்துங்க என்ன ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மீலா வாட்ஸ்அப்ல அந்த நேரத்துல நாங்க வந்து பிஜன்ல இல்ல நாங்க வந்து ஒரு ரன்னர் மாதிரி வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து ஓட்டு வர்றோம் தண்ணிலையா நாங்க வந்து போர்ட்ல போயிட்டு வந்துருவோம். அந்த காலத்து போன்லாம் இருந்துச்சு அவ்வளவு இப்படி திருப்பி ஓ அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா உனக்கு? நான் தாண்டா அங்க இருந்தேன். அவர் தான் கண்டுபிடிச்சாரு திருப்பதி. அவன் முத கால் வந்து அடிச்சுக்க முடியுமா? ரெண்டாவது கால் எனக்கு அடிச்சான். அந்த போன் கடிச்சு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உங்க ஃப்ரெண்ட் தானே? ரெண்டாவது கால் எனக்கு பெல் நீ அடிச்சது நீங்க தான். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுக்கே பெல் அடிச்சது அவர்தான். அவன் பேர் வந்து அலெக்ஸ் தான். நான் அலெக்ஸ் கிரஹாம். அவனுக்கு பேர் பெல்லே வச்சிருந்தான். அந்த பெல்லே ஜீவனோட பெல். சொல்லு எனக்கு சத்தியமா சொல்லு என்ன அப்படியே பெல் வச்சதாண்டா மண்ணி. நியூட்டன் அந்த உட்காரும்போது ஆப்பிள் அது போட்டதும் நீங்க தான். இல்ல அந்த முத பாக்கலையா போய் தர்ம அந்த போத்திக்கு தரக்கும்போது சீன ஓடி வருமே அது இந்த அந்த பிள்ளைனாலடா போய் தர்மன் அப்பா நீங்க நேடி தர்மன். நான் தான் போய் தர்மனி சொல்லி கொடுத்தேன். இது பிள்ளை இப்படிதான் திறந்து விட்டேன். நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவ்வையாருக்கு அதோ நீங்க இல்ல அவங்க வந்து பொன்னியின் செல்வன்ல பொன்னி நீங்க தான். இல்ல பொன்னியின் செல்வன் இருக்கும்போது நான் வந்து ஜஸ்ட் வாட்சர். அப்பதான் சின்ன பையனா சின்ன பையனா இருக்கேன். பொன்னியின் செல்வன் சின்ன பிள்ளை. அப்பதான் எனக்கு வந்து ஒரு ஒரு 8 வயசு. அப்ப நந்தினியா நீங்க தான். இல்ல நந்தினி அக்காவை நான் ட்ரை பண்ணேன். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆதித்த கரிகால வச்சு அந்த அவரை கொன்னதே நீங்க தானே? கொல்ல அது ரூமரா போச்சு. ஆனா எங்களுக்கு தெரியும் யாரும் த்ரெட்ஸ்ல ஓடிட்டு இருந்துச்சுல. எழுதிட்டு ஸ்ப்ரெட் பண்றாங்க. இல்ல அப்ப வந்து அப்படிலாம் நாங்க பேச மாட்டோம். அந்த ஆத்தங்கரவத்துல அந்த ஸ்டேஸ் இருக்கும். நாங்க இங்க நின்று பேசும்போது காசிப் அது பேரு வந்து காசிப் சர்க்கிள் மாதிரி. அப்பவே காசிப் சர்க்கிள்னு சொல்லுவீங்க. அது வந்து ஊரு சுத்தம் கதை. அப்போ நந்தினி அக்கா அப்ப இல்ல தெரியாது. அப்ப நான் சும்மா அப்பதான் உங்க பிரெக்னன்சி அப்ப நல்ல நான் இப்ப பொன்னியின் செல்வன் அப்ப ரியலிஸ்டிக். அப்ப இருந்தீங்கன்னா எனக்கு டவுட்டா இருக்கும். பாத்துக்கோ அப்ப நான் கில்ட் பீஸ். நீ ஏன் கீழே பார்த்தா? இல்ல கல்ல இருக்கான்னு பாக்க. இல்ல எல்லாம் வேலை செய்யுது. சோ நான் வந்து ஓல்ட் மணி வைப்ஸ். நீங்க ஓல்ட் தான், அது கேட்டாலே தெரியுது. மணி அது தெரியணும். ஓல்ட் மணின்னு சொன்னப்ப மணி யார் போட்டு வச்சிருக்கா? அவர் வாயிலே மணி ஆட்டிட்டு இருக்குது. உனக்கு தெரியுமா? I am the reason that kings. Kings. King. நான் இது சொல்ல பாருதட்ட. ஆக்சுவலி அந்த கமசூத்ரா புக் எழுதும்போது நான் தான் அங்க இருந்து பொசிஷன்லாம் அஞ்சு எல்லாம் எழுதுறேன். நீ தான் வேலைக்கு பிடிச்சிருக்க. உனக்கு தெரியுமா கமசூத்ரா புக் வந்து எல்லா அது வந்து ஒரு சாப்டர் தான் அந்த செக்ஷுவல் பொசிஷன் இருக்கும். மத்த எல்லாமே வந்து ஹவ் செக்ஸ் எஜுகேஷன், வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன். அப்பவே வந்து ஃபார்வர்ட் திங்கிங்டா. ஆனா ஏன் படிக்கல? ஏன்னா உன மாதிரி மாறி ஆளுங்க அந்த பொசிஷன் அந்த இடத்துல பிக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது இப்ப எழுத்து படிக்குது சார். இங்க படத்தை போட்டாங்க ஜெலிபியை பிச்சு போட்டுருக்காங்க. அது பாட்காஸ்ட்ல பண்ணிருக்கலாம். இல்ல அந்த காலத்துல மைக்லாம் இல்ல. நான் வந்து ஊரா கத்திட்டு இருந்தேன். ஊரா கத்திட்டு இருந்தேன். சாமியோ இப்படி ஓல் போட்டீங்க நல்லா இருக்கும் சாமியோ. நீ அந்த மாதிரி பேசுற உனக்கு வச்சிடுறேன். அப்ப ஏச்சுக்கோ அந்த மாதிரி நடந்துற கத்தி தொண்டை வலிக்கும் போது அப்பதான் அலெக்ஸா பார்த்தேன். மச்சி நம்ம இதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் திருப்பி பண்ணோம். அப்ப தொண்டை வலிக்குதுடா. தொண்டை வலிக்குது. முத கால் வந்து அவனுக்கு பண்ணு. பரவாயில்ல. அது வலிக்க கூடாது. அலெக்ஸா சொன்ன முத கால் வந்து அவன்கிட்ட பண்ணு. அவன் பண்ணி போன் விடிக்க வச்சா ரெண்டாவது கால் என்கிட்ட பண்ணு. சோ முத கால் அவன்கிட்ட புண்டா பேச்சு பேசினா. அலெக்ஸ் ஏன் அப்படி பேசுற? அலெக்ஸ் அதான் பெல். சில் அலெக்ஸ். அப்புறம் நீ கேட்காத அந்த there's one more pervert la. Fuck is quite pervert. Da Vinci. Da Vinci. The small புது பையன் up and coming. பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே இப்ப. ஏதோ ஒரு கேர்ள் பத்தி. Da Vinci இந்த மாதிரி இந்த அதாவது
ஒரு 30 மினிட்ஸா சம்மந்தமே இல்லாம உலகத்தையே சுத்தி வந்துட்டோம். ஆனா அந்த இல்ல ஆனா அந்த பேபியை பத்தி, அந்த பேபி கதையில பேபின்னு மட்டும் தான் வேணும்னே எடிட்டர் வெறித்தனமாக்கி அவன் வாழ்க்கை வெறுத்து தற்கொலை பண்ணாம. இதுல பெஸ்ட் என்னன்னா ஒண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு எடிட்டருக்கு அனுப்பி அவர் வாழ்க்கையை வெறுக்கிறது. ஆனா இது வந்து இதையும் பண்ணிட்டு அவர் பக்கத்துல உட்கார வச்சு நீ இந்த லைஃபாவும் கேளு, லைஃபா கேட்டு செத்துரு, அப்ப செத்த பாடி எடிட்டும் திருப்பி கேளு. அதுதான் டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவரு சார். அபி உன் கதை சொல்லு. அது எங்க எதுக்கு நீங்களே பேசுங்களேன். எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு சொல்லு அபி. அந்த பேபி லைஃப்க்கு வாடா தயவு செஞ்சு இவரை கேட்காது தெரியுமா? தெரியும்னு கேட்டதுக்கு தான் ஒரு கிரகம் பெல் எடுத்துட்டு வந்தாரு. இப்பயாச்சும் ஒன்னு பாட்டினா அடுத்தது மாஸ் ஜூபிட்டர்லாம் சுத்திட்டு வருவாரு. இன்னும் இந்த லைஃப்க்கு தான், போன லைஃப் பத்தி பேசவே இல்ல. வேணுமா? இல்ல இல்ல வேணாம். ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நான் வந்து போன ஜென்மத்துல இருந்து இல்ல மூக்கு நோண்டி பேசுறேன். பேபி லைஃப்னு ஒரு டால் இருந்துச்சு. அத நான் போய் வாங்க சொல்லி எங்க அம்மா கிட்ட ஒத்த கால்ல நின்னேன். ஒத்த கால்ல ஏன்டா நின்ன? 2 கால் இருக்கும்போது ஏன் ஒத்த கால்? ஏன்னா அது தான் வாங்கி கொடுப்பாங்க. இல்ல ஏன்னா நான் அப்ப சின்ன பிள்ளை, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. சோ இன்னொரு கால் என்ன பண்ணி இப்ப மட்டும் என்ன இருக்கு அவனுக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது சொல்லிட்டு ஒரு பையன் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி கதை சொல்லிடுமா? சரி ஒண்ணுமே இல்ல எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல, அறிவில்ல ஒண்ணு. அது தெரியும். ரீட்வீட் if you agree, comment if you agree, share if you agree. சரி சொல்லு. சோ அத வந்து கடைசில எங்க அம்மா என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐயோ. சோ நான் ஒரே குஷில குஷி எந்த மாதிரி குஷி? இல்ல திருப்பி பண்ணி குஷில என்ன பண்ண? ஒன்னு மட்டும் கொஞ்சம் நான் ஒன்னு சொல்றேன், கொஞ்சம் மைக் கிட்ட பேசு. இதுதான் சாய் அப்படிங்க எடுத்துக்கிறா. உங்க டாஸ் ஆஃப் தி தீம் மியூசிக் இருக்கா? இருக்கு. இத சாம்பிள் பண்ணி இல்ல. ஐயோ நான் சொல்லிட்டேனே. ஓகே சோ அத வாங்குன பிறகு நான் வந்து அத டெய்லி பாத்துப்பேன். சரி பாக்குறேன். ஏன் என்ன பாக்குற பாரு, உன் குழந்தைய பாரு. எனக்கு மூக்கட்டுனாத ஸ்டோரி வரும். இது அது இல்ல, மறந்துட்டா முதல்ல இது வரேன். சொல்ல அழிவின். சோ அதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து துணிமணிலாம் வாங்கி கொடுத்து கண்ட சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அதோட பெம்பர்ஸ் கக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுவேன். ஒரு டாக் எப்படி கக்கா இருந்துச்சு? இல்ல அது பேபி லைஃப் வரும். So you can feed it milk and it will come out as water. சோ ஆரஞ்சு கலர் லிக்விட்ல வந்து தனியா சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் பால்னு தனியா கொடுப்பாங்க. சோ அது வாய் திறந்து சாப்பிடும். சோ சாப்பாடு एक्चुअली உள்ள போய் கக்காவா வெளிய வரும். சோ அதுக்கு பெம்பர்ஸ்லாம் இருக்கு. So it's called baby alive. And அது பேசும். What is wrong with you all? Just have a kid lah, for fuck's sake. நான் குழந்தை. if you don't say கக்கா வரலாம் காமிக்கல. ஆனா ஓகே வந்துச்சு. கக்கா வரது காமிச்சாங்களா? கக்கா அது காம் the pampers மாத்தி காட்டுவாங்க. பெம்பர்ஸ் மாத்தி கக்கா baby alive you feed it milk, baby alive you change the pampers. அப்படி வரும். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? I remember the song. ஆமா சோ அதெல்லாம் வரும். சோ அது வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வேற இருக்கும். அது அமுக்குனா அது பேசும். யார் அமுக்குனா? யார் அமுக்குனாலும் பேசும். அதுதான் பேபி லைஃப். பேபி இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒண்ணும் புரியல. அது ஏன் வந்து புண்டா வந்து வயித்துல வச்சிருக்கற பசிக்குதுடா. என்ன வாய்க்கே? சாப்பாடு கொடுக்க மாட்டியா? பத்தாதுடா. எல்லா தப்பியும் நீங்க தான் பண்ணீங்க. சரி அப்புறம் பேபி லைஃப். அதுக்கப்புறம் அது வந்து அது பேசும். சோ ஐ லவ் யூ அம்மா அதெல்லாம் சொல்லும். எனக்கு ஹங்கிரி ஐ லவ் யூ அம்மா நான் போட்டு சீட்டு நோட் உட்காரு. இல்ல அது பேசும். சோ அதுக்கப்புறம் so the baby alive called you amma. அம்மான்னு தமிழ்ல சொல்லல, மம்மி மம்மி இல்ல மான் ஏதோ ஒரு இதுல சொல்லும். இங்கிலீஷ்ல சொல்லும். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போனுச்சா. வருஷம் போச்சா? வருஷமா குழந்தை. அது ஒரு பொம்மை. அது எப்படி அத பீ பண்ணுமா பேசுமா எல்லாம் பண்ணுவா. ஆனா வளர விட்டா. அது வளர்றது வந்து $20 எக்ஸ்ட்ரா கட்டணும். அது வளரல. சோ அது அவ்வளவு நம்ம வசதி இல்ல நமக்கு. 22 எக்ஸ்ட்ரா கொடுத்தா குழந்தை வளரும். அந்த ஃபீச்சர் இல்ல. சப்ஸ்கிரிப்ஷன்ல சர்வீஸ்ல சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அது டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஆமா ஆனா actually அந்த பொம்மை இன்னும் இருக்கானே எனக்கு தெரியல. அதெல்லாம் கேட்கல. கதைய சொல்லு. சரி என்னாச்சு பேய் கதைக்கு நீ ஒண்ணு வரல. இந்த வயசுலயும் உனக்கு அந்த பொம்மை தேவனா? இல்ல அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி டால் இன்னும் இருக்கானே எனக்கு தெரியல. தெரியல பாப்போம். சோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தேன். சோ அந்த குழந்தைய வந்து நான் எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு போவேன், ஸ்கூலுக்கு தவிர. சோ நான் வெளியூர் போனா அதை கூட்டிட்டு போவேன். நான் ஹால்ல இருந்தா அது என் கூட இருக்கும், ரூம்ல இருந்தா அது என் கூட இருக்கும். அந்த மாதிரி
பாத்ரூம்ல எல்லாம் நான் குழந்தை கூட்டு போக கூடாது. தண்ணிக்குள்ள முழுகிடுச்சுன்னா அது பல்லு விளக்கும் முதல்ல நீ குடி போக மாட்டேன். அதை எடுத்து வாய்க்குள்ள போய் தொண்டல் அப்ப நீ பீ பண்ணும்போது நான் பீ பண்ணும்போது நானே கழுவிட்டேன். குழந்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. அது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கல இப்படி கழுவணும்னு. இல்ல நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? பாட்டி ட்ரைனிங்ல இல்லையா? இல்ல Why the fuck you call your baby alive? You don't teach it how to poop. நானே அப்ப குழந்தை ஜீவன். அதுக்கே கழுவ தெரியாத போது எப்படி இது? ஆமா உண்மைதான். நியாயமான ஒரு விஷயம். சரி சொல்லுங்க. ஓகே சோ ஒரு வருஷம் நான் வந்து ஹாலிடே போயிருந்தேன். ஹாலிடே போயிட்டு வந்துட்டேன். ஒரு வருஷம் ஹாலிடே பண்ணியா? இல்ல ஒன் ஆஃப் தி இயர்ஸ் நான் ஹாலிடே போயிட்டு அவர் பாரு இந்த ஜோக்லாம் தேவையா? இதெல்லாம் ஒரு ஜோக் நீ ஏன் சொல்லு. சோ அதுக்கப்புறம் ஹாலிடே போயிட்டு நான் வந்துட்டேன். இது திருப்பி அப்புறமேல ஃபிளாஷ்பேக்ல வரும். அது வரட்டும். அது வரும்போது சொல்லு. அங்க ஒருத்த கண்ணு இல்ல தமிழ் படத்துல இந்த மாதிரி வருமா? இது ஃபிளாஷ்பேக்ல தொடரும். கண்டினியூ சீன். சோ இப்போ நான் வந்து திருப்பி சிங்கப்பூர்ல வந்துட்டேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. சோ சிங்கப்பூர்ல இருக்கும்போது நான் ராத்திரி தூங்கும்போது அந்த பிள்ளை என் கூட தான் தூங்கும். அப்புறம் அந்த ஹாலிடேல இருந்து திருப்பி வந்த பிறகு எனக்கு ராத்திரி எல்லாம் பேட் நைட் மேஸா வந்துகிட்டு இருந்துச்சு. நைட் மேஸ் தான் பேடா தான் இருக்கும். அதான் நானும் கேட்டேன். பேட் நைட் மேஸ்னா என்ன இது? நைட் மேஸ்ல வரும். சோ நைட் மேஸ்ல என்ன வந்துச்சுன்னா ஒரு கருப்பு உருவம் வந்து என் மெத்த முன்னாடி வந்து நிக்கும். Is it a black man or this absence of light? இது இன்சைட் ஜோக். நீங்க கான்டெக்ஸ்ட் கொடுங்க. black figureனா கலர்ல தானே. Okay, just fun fact. Context. Abhi thinks black is not a color. It's just absence of light. So she said colored people should not be called colored. அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. When you see American African American people, they are not black. They don't have light in them. நான் சொல்லல இதெல்லாம் நான் சொல்லல. வீடியோ வந்தோன்னா நீ சொன்னேன்னு கரெக்டா இருக்கு. இல்ல நான் ஆளுங்களை பத்தி சொல்லல. Black is not a color னு ஜெனரலா யாரோ சொல்லி நான் கேட்டேன். எடிட்டர் என்ன சொல்றா அங்க போகாத. அந்த ரூட்ல போனா இவங்க அந்த ரூட்லயே என்ன அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அவனுக்கு லீடு கொடுப்பானுங்க நம்பிடாத. அவன் பேசினா சும்மா இரு. ஏமாந்துறாதீங்க. பி கேர்லெஸ். அவனுங்களே பேசிட்டு அவனுங்களே இப்பாட்டிடுவானுங்க. எப்படி கரெக்டா ப்ரோ பார்த்தா கரெக்டா முடியும். அவர் அழுதுட்டு இருக்காரு. அவர் கையிலே ஆகாசம். சொல்லு. சோ எங்க நான் மறந்துட்டேன் என்ன சொல்றேன். ஹாலிடே கருப்புருவம். சோ நான் ராத்திரி தூங்கும்போது நான் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு கருப்புருவம் என் மெத்த அந்த முன்னாடி அங்க நின்னுகிட்டு இருக்கோம். அப்ப என்னால நவர முடியல, பேச முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நான் சும்மா அது வந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க. சோ எப்படி ஹலமதி ஹபீபா. அந்த பாட்டு இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாரு கேட்டா? ஒருத்தர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினாரு. யார் ஆடினாரு? அவர் ஆடினாரு. ஆனா நீங்க தானே த்ரெட்ஸ்ல அது நல்லதுன்னு போட்டீங்க. இல்ல நான் இல்ல அது அவரு அவரை பத்தி கேட்காதீங்க. அவரு பாலியா கிட்ட ஆஃப் கொடுப்பாரு. பாரு அவர் ஆடும்போது வந்து I'm impressed at how much you are willing to put yourself out there. You need to have a bold confidence to do this kind of things. Oh, you must be blindly confident. இதே ஜீவன் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தா அவர் வேற மாதிரி பேசிருப்பாரு இதை பத்தி. ஏன்னா ஜீவன் வந்து நம்ம வீடியோ டான்ஸ் ஆடினாரு. சோ அதோட வலி இப்ப அவருக்கு தெரியும். அதனால வந்து அடக்கி ஆனா அப்பயும் அவர் வந்து நல்லா ஆடினான்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ கேவலமா ஆடியும் போஸ்ட் பண்றாரா அவருக்கு பிரேவ். அவருக்கு வந்து பக்கத்துல அவர்ல என்ன ஒரு ஹைலைட்னா அவர் கான்சிஸ்டன்டா இருக்காரு. கான்சிஸ்டன்டா போடுறாரு. Honestly really respect it and I don't know who's funding it but திருப்பி ஃபன் பண்றாரு. ஆமா that's good. Okay பண்ணி அவருக்கு பிடிச்சது அவர் நம்பி பண்றாருல. I think that's a commendable. Why do you collaborate with them? எனக்கு அந்த opportunity அப்புறம் காமிக்கிறோம். அவர் பத்தி பேச I mean நம்ம பேசணும்னா அப்ப நம்ம வெடைக்கிறோம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வெடைக்கல. நம்ம இம்ப்ரஸ் ஆவோம். I genuinely applaud his courage. ஒண்ணுமே பண்ணாததுக்கு இப்படி பண்ணி I mean சிரிச்சாலும் பண்றாங்கல. I think that's still அபிநீபி ஆடுறியா அவர் படத்துல? எனக்கு யாருனே தெரியல. அப்புறம் சொல்றோம். சரி நீங்க கதை கண்டினியூ. பேபியை பத்தி பேச அந்த கருப்புருவம் என்னதான் பண்ணுச்சு? சோ கருப்புருவம் அங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு பயந்துட்டேன். ஐயோ என்னத பார்த்து பயந்தேன்? அந்த கருப்புருவத்தை பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் என்ன டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் நீங்க பாட்டுல ஃபோக்கஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்பாத அந்த பேய் கூப்பிடுவோம் கேட்காத. இந்த பாட்காஸ்ட்ல நான் தாண்டி பேய். நான் கேட்கல. சோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னால நவர முடியல, பேச முடியலன்னு சொல்லி நான் திருப்பி கண்ண மூடி திருப்பி தூங்கிடுவேன்.
அப்புறம் இன்னொரு நாள் திருப்பி அதே மாதிரி வரும். ஆனா இன்னொரு நாள் வந்து என்னாச்சுன்னா அந்த கருப்பூர்வம் என்னை வந்து சோக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்கல. அது வந்து என்ன சோக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் பயத்துல வந்து எழுந்திருச்சு பார்த்தா பயத்துலயா பயத்துல எழுந்திருச்சு பார்த்தா அந்த டால் வந்து என் நெஞ்சு மேல உட்காந்து என்னை இப்படி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. But before this game, but then the thing is, the doll all this while will be sitting at the corner of her room. So when she got the dream that the thing is choking her, when she wake up, anga irundha doll was sitting on her chest and like looking at her. அப்ப நீ என்ன பண்ண? அப்ப நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பயந்து நான் கத்துனேன், எங்க அம்மா எல்லாரும் வாங்க அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. இல்ல யாரும் வரல ஆக்சுவலி. வரல. சோ நான் கத்தி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யாருமே வரலையா. சோ நான் பயத்துல அதை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி பயந்தேன். இப்ப திருப்பி நான் தள்ளி விட்டனால அந்த பேய் என்ன வந்து ஏதாவது பண்ணிருமான்னு பயந்தேன். ஒண்ணுமே பண்ணாமலே அந்த பேய் கழுத்துல இருக்குது. தள்ளி விட்டுட்டேன். பாத்தியா, அது பிள்ளை மாதிரி தான். நீ எவ்வளவு ஒரு பிள்ளையை வளர்த்தாலும் கடைசியில உன் கழுத்து நிக்கிறது அந்த பிள்ளை இருக்கு. நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா அந்த மாதிரி நடந்திருக்கும். வளர்ப்பு சரியில்லை. தப்பு நீங்க தான் பண்ணீங்க. ஒரு பிள்ளையை வளர்க்க என்ன அந்த பேய் வளர்த்து வச்சிருக்கேன். நானே ஒரு குழந்தை. நான் உனக்கு ஏன் அந்த குழந்தை தேவை? இப்ப தெரியுதா ஏன் வந்து பேரண்ட்ஸ் எவ்வளவு எடிகேட் பண்றாங்க? இது அடம் பிடிச்சு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அப்படி ஒரு குழந்தை வளர்ந்து குழந்தை சொல்லி எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்த? நான் ஒண்ணுமே பண்ணல. இவங்களே பாவைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா, பழி வச்சு சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன கொலை பண்ண பாத்திருக்கேன், அத பத்தி யாரும் கேட்கல. அந்த குழந்தை கொலை பாத்திருக்கனா அப்ப அந்த குழந்தைக்கு யார் கொலை பண்றது ஓகேன்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரு கத்து கொடுத்தா? யாரு கத்து கொடுத்தா? அந்த பேய் கத்து கொடுத்து. அந்த பேயில நீ குழந்தையோட என்ன படம் பாத்திருப்ப? விஜய் படம் பாத்தியா? விஜய் படமா? பாத்திருப்பேன். பாத்தியா? குழந்தைக்கு வயலன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. சொல்லி கொடுத்துருக்க. நீ காட்டின படம் NC-16 PG-யா G-யா? நானே அப்ப குழந்தை. நானே PG-13 படம் தான் பாத்திருக்கேன். PG-13. நீ என்ன வயசு உனக்கு? 13 பார்க்க கூடாது அப்பலாம் பார்க்க கூடாது. PG-13 பேரண்ட்ஸ் கைடன்ஸ் 13. நீ பேரண்ட்ஸோட தான் பார்த்தேன். அந்த குழந்தையும் அந்த குழந்தை 13 அந்த குழந்தை அப்படி குழந்தை குழந்தைக்கு 13 ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். குழந்தைக்கு 13 வயசு ஆல நீ ஏன்டி இப்படி பண்ற? பேரண்ட்ஸ் கைடன்ஸ். நான் பேரண்ட் தானே. நீ பேரண்ட் இல்லையே. நான் பேரண்ட் இல்ல. உனக்கே பேரண்ட் கைடன்ஸ் தானே. நீ எப்படி பேரண்டா இருக்க? அப்ப அது PPGG தான் சொல்லுவாங்க. PPGG பேரண்ட்க்கு பேரண்ட் கைடன்ஸ். பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட் கைடன்ஸ். சோ அப்ப ஒத்துக்கறியா நீ தான் தப்புன்னு? ஒரு பேய் என்ன கொலை பண்ண பாத்திருக்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியல. தப்பு. பேய் உன கொலை பண்ணல. ஒரு பொம்மை உனக்கு ஒரு பீ பண்ற பொம்மை வந்து உன கொலை பண்ண பாத்திருக்க. அது एक्चुअली சொல்லி இருக்கு. நைட்ல மிட் நைட்ல கக்கா போயிட்டேன் ஏன் கழுவாம வச்சிருக்கேன்னு கேட்டு நெஞ்சில உட்கார்ந்திருக்கு. இல்ல நான் அது கழுவிட்டு தான் தூங்க போவேன். இத்தனைக்கும் ரெஞ்சில இருக்கிற பாத்துட்டு நீ வந்து ஒரு கருப்பு உருவம் வச்சு இத்தனோட உருவம் மேல இருந்திருக்கு. ஆமா அது என்ன கொலை பண்ண பாத்திருக்கு. சரி கொலை பண்ணி என்னதான் பண்ணிச்சு அப்புறம்? இல்ல நான் தள்ளி விட்டுட்டேனே. தள்ளி விட்டு நெக்ஸ்ட் டே நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அப்ப பெரியல நடுவுல இருந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். எடிட்டர் நீ சொல்ற எடிட்டர் இப்பதான் முடிய போகுது. வந்தாங்கன்னு சொன்னேன். அப்புறம் வரல, எல்லாரும் வரல. இல்ல எடிட்டர் அது வரைக்கும் ஓகே முடிய போகுது. சாரி ஒரு காலர் அடிச்சாங்க. அந்த பிள்ளை வந்து 1 மணி நேரம் கத்துட்டு கேட்டு இருக்கிறோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காது. கதைக்கு போமா எடிட்டரே தூங்கிட்டான். கதைக்கு போமா. நடுவுல என்ன ஆச்சுன்னா அது பேசோன்னு சொல்லியிருந்தல அந்த வாய்ஸ் வந்து டிஸ்டார்டட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இல்ல ஐ லவ் யூ கியூட்டா சொன்ன பிள்ளை ஒரு மாதிரி பேபிக்கு டேலண்டட் சிவகார்த்திகேயன் மேல வரணும்னு ஆசைப்பட்டிருக்கு. 5 தடவை தப்பா 5 தடவை கக்கா போன தப்பா. அந்த 5 குடு நான் பண்ணல. கக்கா போடு. சிம்பு ஒரு செமையா பண்றாரு. சிம்பு குரலா? நான் விஜய் கதை குரல் பண்ணி
நீ விஜயா சொல்லி சிம்மு கொண்டாடு. ஓகே அப்புறம் சொல்லு. அதுதான் எடிட்டர் கேக்குறாரு. டிஸ்டார்டட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ நான் வந்து பேட்டரி ப்ராப்ளம் நினைச்சு பேட்டரி மாத்தி ட்ரை பண்ணேன். அது அப்பவும் டிஸ்டார்டடா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ணல. சோ என்ன மாதிரி இருக்குது நடுவுல மறந்துன்னு சொன்னேன். இது லீடிங் அப் டு தி மர்டர் ஸ்டோரி. நீங்க தான் கேக்குறோம் பேபி லைஃப்க்கு பேட்டரி எங்க போடுவாங்க? சூத்துல. இதுதான் நானும் கேட்டேன். நான் நினைச்சது தப்பு இல்ல. ஓகே தப்புதான். அதுக்கு முதுகுன்னு ஒண்ணு இருக்கும்ல குழந்தைக்கு. நீ ஏதாச்சும் நீ வந்து சூத்துல இல்லையா இல்ல முதுகுல இல்லையா? நான் ஏன் விடுறேன் அந்த குழந்தையில? நான் ஏன் விடணும்? பீ வர இடத்துல இருந்து பேட்டரி போட மாட்டியா? இல்ல அப்ப பீ எங்க இருந்து வரும்? பேட்டரி வெட் ஆயிரும்ல. சோ அது முதுகு அது வாந்திலாம் எடுத்தது இல்ல. சரி அப்ப அது 20 கட்டணும். அந்த கழுத்து அந்த மூட் மாத்தினீங்கன்னா ஸ்ப்ரே எஃபெக்ட், திரும்பி கழுத்து மாத்தினீங்கன்னா அந்த ட்ரிஸ் அது அப்ப சூத்துல இருந்து எப்படி வரும்? வயித்தால போடுமா உனக்கு கக்கா போடுமா? நீங்க டேப் பண்ணீங்கன்னா வேற மாதிரி கலர்ஸ் வரும். இல்ல பேபி வயித்தாலே தான் போகும், கக்கால போகாது. வயித்தால போகுமா? வயித்தால போகும், கக்கா போறது ஒண்ணுதான். சொல்றேன்னு சொன்னா அதே போல பண்ணுது. வயித்தால போறது அது ப்ரோசஸ், கக்கா வந்து அது ப்ராடக்ட். இல்ல கக்கா வந்து ஹார்டா வரும், வயித்தாலனா தண்ணியா வரும். சோ அந்த பிள்ளைக்கு எப்படி வந்துச்சு? தண்ணியா வரும். அப்ப தண்ணி குடிச்சா தண்ணி தான் வரும். ஆமா, ஏன்னா அது குழந்தைனா தண்ணியா தான் வரும், அது சாலிட்டா வராதுல கக்கா. அப்ப நீ குழந்தை ரொம்ப சாலிட்டா இருந்துச்சா தண்ணியா இருந்துச்சா? தெரியல, அப்ப நான் குழந்தை, எனக்கு மெமரி இல்ல. அவர் நினைக்கிறாரு உங்க கக்கா ஜோக்ஸ்லாம் யாருடா கேட்டா? கக்கா தண்ணியா போனா என்ன, கல்லா போனா என்ன, ஏன் வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்குடா. அப்புறம் சோ அது ஒண்ணா. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைய வந்து நாங்க உட்கார வைப்பேன். நான் தூங்கி பிளாங்கெட்லாம் போட்டு தாளாட்டி விட்டலாம். நான் வந்து திருப்பி வந்து தூங்கிடுவேன் கண்ணெல்லாம் மூடி. அப்ப சம்டைம்ஸ் நான் நடுராத்திரி எழுந்திருச்சு பார்த்தா அது உட்காந்து கண்ணை திறந்து உட்காந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ அப்படியே பார்த்துட்டு பார்த்த முதல் நாள் நான் பார்த்துட்டு திருப்பி தூங்கிடுவேன். அது குழந்தை பண்ற ஒரு சாதாரண விஷயம் தானே. அப்ப தோணல பேய் புடிச்சிருக்கோன்னு. சனி என்ன உன எவ்வளவு மயமத்தா கடைசில வந்து உட்கார வந்து உட்கார்ந்து பாருங்க நான் பயந்தேன். After all of this, what you did with the doll? சோ நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது அது என்ன கொல்ல பாத்துச்சுன்னு. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா ஒரு வாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கொல்ல படுச்சு, கொல்ல பண்ணிருச்சல. இப்ப நான் அந்த பேச ஜஸ்ட் மிஸ் படா சொட்ட. சே அந்த இப்ப தெரியுதா நான் ஏன் அந்த குழந்தையை வாங்குனேன்னு? இல்ல, எங்க அம்மா வந்து என்ன நம்பினாங்க. எங்க அம்மா என்ன நம்பினாங்க. குழந்தை கோகோ பண்ண கூடாது, செத்துரும். இவர் கோகோன்னு சொன்னாரு. ஓகே சரி, எங்க அம்மா என்ன நம்பினாங்களா. சோ எங்க அம்மா கிட்ட வந்து நான் அந்த பிள்ளைய கொடுத்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நீ கேட்காத, அந்த பிள்ளையோட நான் என்ன பண்ண போறேன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளையோட என்ன பண்ண போறாங்களா? எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் அப்புறம் சோ எங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நான் வந்து ரொம்ப சேடா இருந்தேன். பேபிக்கு ஷார்ட்ஸ் கொடுக்கலாமா? லம்பர்ஜினி அதெல்லாம் நான் ட்ரை நானே குழந்தை அப்போ ஒரு கியூரியாசிட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நான் ரொம்ப சோகமா இருந்தேன். எப்படி? ஓகே திருப்பி பண்ணு எடிட்டர் அதே மாதிரி தான் உட்கார்ந்திருக்காங்க. ஓகே கண்டினியூ. சோ அதுக்கப்புறம் எங்க அம்மா திருப்பி வந்த பிறகு நான் கேட்டேன், பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னு. ஷார்ட் கொடுத்துட்டு இருந்தானே. இல்ல, எங்க அம்மா சொன்னாங்க கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா அப்படிதான் சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நான் ராத்திரி தூங்க போயிட்டேன். சோ நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு நான் என் கனவுல பார்த்தேன். சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்திருச்சு எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அங்கதான் இந்த குழந்தை இருக்கான்ட்டு. எங்க அம்மா ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. நான் கனவுல வந்துச்சுன்னு சொன்னேன். மூடிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. மூடிட்டு போ, அத பத்தி எல்லாம் பேசாத. அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் ஆன் பண்ணிச்சு ஆன் பண்ணி சொல்லுமா, நான் தூக்கி வீசுவேனா, அம்மா இங்கதான் வீசுனீங்களா வேற கேப்பியா? ஆமா, எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பேய் விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாது. சோ அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைக்கு பேரெல்லாம் வச்சிருந்தேன். என்ன பேரு சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. இல்ல சோ நான் இப்ப கூட சொல்லக்கூடாதா? நான் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பேர் சொன்னது இல்ல. انا ஸ்பெல் பண்ணு. வேணாம், ஸ்டார்டிங் லெட்டர் சொல்லு. எனக்கு மேட்சிங்கா அண்ணா இல்ல. அதுக்கு கடைசி லெட்டர் கேர்ள் பாயா கேர்ளா? கேர்ள் கடைசி லெட்டர் நீ சொல்ல கூடாது, நாங்க சொல்லலாம். டெக்னிக்கலி ரூல்ஸ் கரெக்ட். ஓகே, என்ன பண்ணு, ஸ்மைல் பண்ணு.
நம்ம அந்த அவர் பேர் ஐயோ வேண்டாம். starting Starting A. we know get something we see who get it correct. Okay, 3 chances for everybody. How many letters? ஒரு உங்க கேம் ஷோ மாதிரி வச்சிருக்கீங்க. A how many alphabet? 8 letters. என்னடி 5 வந்து குண்டி வச்சிருக்கியா? Starts with A, ends with A. இங்கிலீஷ் பேரு, தமிழ் பேர் இல்ல. Annabella. இல்ல Arabella. இல்ல. ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ஆல்பபெட் சொல்லு. ஏஞ்சலினா. ஓகே. அத சொன்னல அவருக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஆமா. அந்த பேய் வந்து கொல்ல பசில குண்டி இருக்கு. இப்ப எடுக்கற வச்சு அந்த பேய். சர்ப்ரைஸ். என் காதுல வந்து சொன்னுச்சு. அவன் என்ஜினியர் சொல்லி நினைச்சு எடுத்துருக்கான். எப்படி தெரியும்? தெரியும். ஏன் தெரியுது? இங்கிலீஷ்ல இருக்கு. சென்சஸ் ஓபன் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ்ல இருக்குது 5 பேர். அதுல 3 நான் சொல்லிட்டேன். அவர் 2 பேர். எப்படி தெரியும்? இப்படிதான் சாமியாருங்க ஏமாத்துவானுங்க. நான் கா கா கூ கே 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 ஆ காமாட்சி ஆ ஆ இ ஓ ஏ ஏ ஏஞ்சலினா கடைசிச்சு. காமாட்சி ஏஞ்சலினா தமிழே இது வெஸ்டர்ன். சரி அந்த பேரை சொல்ல கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நீ சொல்ல. அப்ப நீ வந்து அப்போ பிராட் பிட் அண்ட் ஜோலின்னு சொல்வியா? நான் சொல்ல மாட்டேன். பிராட் பிட் ஏஞ்சலினா சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்ப படத்துல யார் நடிச்சானா? அவங்க ஜோலி நடிச்சாங்கன்னு அந்த சொல்லியா? அழகான பொண்ணு அஞ்சோலி. இல்ல அஞ்சோலி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்துச்சுல, கலகலப்புல ஒரு பாட்டு வரும் அந்த பேரை வச்சு. அப்ப அந்த பாட்டு கூட என்னால பாட முடியல. ஏன்? ஏன்னா அந்த பேர் இருக்கும்ல அந்த பாட்டுல. ஏஞ்சலினானு. அப்போ ஒருத்தர் வந்து நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க அவங்க பேர் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியல, மறந்துட்டேன்னு சொல்லுவேன். அவங்க வந்து அவங்க பேர் ஏஞ்சலினா இருந்தா ஹே ஏஞ்சலின்னு சொல்ல மாட்டியா? வேற பேர் வேணா நான் இது வரைக்கும் அந்த பேர் வச்சு யாரும் மீட் பண்ணது இல்ல. அப்ப ஏஞ்சலினா ஜூலியட் ஒரு நாள் மீட் பண்றீங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஹாய் ஜோலி. ஹாய் ஜோலி. யாரு யாருமே அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த பேர் அந்த கொனைக்கு ரொம்ப நாளாச்சு யாருமே கூப்பிடல. அப்போ திடீர்னு வந்து கல்யாணம் பண்றியா? கல்யாணம் பண்ணிட உன்னோட ஹஸ்பண்டோட வைஃப் பேரு இந்த ஏஞ்சலினா. ஹஸ்பண்டோட வைஃப் பேரு கல்யாணம் பண்ணிட்டேனே அப்ப செகண்ட் வைஃபா? ரெண்டாவது கீப்பாது. அப்ப கூட முடி பண்ணிட்டா கீப்பா தான் போடு. நீங்க காதல சரி அது வேற எபிசோட். இல்ல ஹஸ்பண்டோட சிஸ்டர். இல்ல நீங்க போற ஆபீஸ்ல உங்க பாஸ் பேரு ஏஞ்சலினா. சோ நீங்க வந்து அவங்க ஏஞ்சலினா மேம் சொல்லி தான் எல்லாரும் கூப்பிடணும். அவங்களுக்கு வெறும் மேம்னு கூப்பிடுறேன். மேம் கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நான் வேலைய விட்டே போயிடுறேன். அடி பாவி. ஆனா வேலை வந்து $15,000 சிங்கடாலர். அப்ப நம்ம வெறும் மேம்னு கூப்பிட்டுக்கறேன். முடியாது. அவங்க சொல்றாங்க இது disrespectful. I don't want to feel old. Call me Angelina. Yeah, let's call me Angelina. நான் போய் எங்க அம்மா கிட்ட மொத கேட்டுட்டு வந்து உங்களுக்கு 5000 கொடுத்துருவாங்க. பழைய பால சிவாஜி கிட்ட ஒரே ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ அம்மா. உங்க அம்மா சொல்றாங்க அதான் சொல்லக்கூடாது. அம்மா 15,000 சொல்லு. என்ன 15,000 கொடுக்க சொல்ல மாட்டியா? நீ சொல்லிட்டு வரியா? நீ என்ன 15,000 சிங்கடாலர்? Imagine இது ஏஞ்சலினா கூப்பிட்டுருச்சு. Finally everything feels like normal, right? The boss வந்து I'm the dog that you throw away. வளந்து வந்துட்டேன்டா. செத்துறேன். வந்துட்டேன்டா. எப்படி போறேன்? நான் சக்சஸ்ஃபுல்லா வந்து உனக்கே பாஸா வந்துட்டேன். என்ன பண்ணுவ? என் பிஏ கழுவி விட்டல, இப்ப என்ன கழுவி விடுடி? இப்ப எடுத்துட்டு வாடி டைப்பர். என்ன பண்ணுவ? ஊத்துடி பால. நான் தூக்க மாட்டிக்கிறேன் அப்பவே. ஏன் தூக்க மாட்டி சேலரி வராது. செத்த பிறகு எனக்கு சேலரி வந்தா வராட்டி என்ன? அந்த பேய் உன சாவடாது. சாவு விடாத. தூக்க மாட்டோம் கை வெட்டி விட்டுரும். நீ தூக்க மாத்திரை எடுத்தா முட்டாய் மாறிடும். நீ பாய்சன் லிக்விட் குடிச்சா ஹனியா மாறிடும். இப்ப நான் என்ன பண்ணணும்? சாவ முடியாது. நீ சாவ முடியாது. ஆனா அது வந்து ஏஞ்சலினா நீ கூப்பிட்டுட்டே இருக்கணும். சாவற வரைக்கும். அது சாவற வரைக்கும் சொல்ல ஏஞ்சலினா சின்ன கஞ்சலினா அது தெரியுது. ஏஞ்சலினா வந்து பேபி டாலர். நீ என்ன கஞ்சி கஞ்சலினா. ஏய் அசிங்கம் முடிச்சதா இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க பேசுறது அசிங்கம் இல்ல. கஞ்சலினா சொல்லிட்டேனா? தப்பு உங்க 2 பேருக்கும் த்ரெட் நான் இன்னைக்கு போடுறேன். சரி ஏஞ்சலினா இவங்க தான் ஏஞ்சலினா. அந்த பேரை சொல்ல வேண்டாம். இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னே எனக்கு தெரியல. ஐயோ நான் எத்தனை சாமியார் பார்த்திருக்கேன். அவர் சொன்ன டெக்னிக் தான். எத்தனை இருக்கு இந்த பேர்ல? ஜப்பான்கார என்னென்ன கண்டுபிடிக்கிறா? சனி என்ன கண்டுபிடிச்சிருக்க? நீ எந்த காமாட்சில இருந்து ஏஞ்சலினா போல அங்கதான் நீ நிக்கிற. காமாட்சி ஏஞ்சலினா. சாமி
காமாட்சிக்கு இருக்கு, என்ஜினியர் இருக்கு. I have a potential to become a black magician. You have a potential to be a manipulative con man. You don't have a potential. ஏன்னா எங்க அம்மா சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா போகாத சாமியாரே கிடையாது. அத்தனை சாமியார் கூட்டி வருவாங்க. அவங்க வந்து சாமியார்ட்ட இருந்து காப்பாத்தணும் வந்திருக்காங்க. சனியை என்ன கத்துட்டு வந்திருப்பாரு. அந்த சாமியார் எப்படி எங்க அம்மா யூஸ் பண்றாங்கன்றத கத்துக்கிட்டாங்க. சாமி என் பையனுக்கு நல்ல புத்தி வரணும். இந்த meanwhile the son நல்ல புத்தி வருது. நல்ல புத்தி வருது. சம்போ சிவசம்போ சிவ சம்போ. நான் கண்ணால பாத்துருக்கேன். அதனால எப்படி குங்குமம் எடுக்கும், அது பழைய மேஜிக் ட்ரிக். ஃபிங்கர்ல இருந்து வச்சுட்டு குங்குமத்தை அப்படி கொட்டுறது. So basically you will have this one fake finger thing. You look like கை மாதிரி தான் இருக்கும். So அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்டா கழட்டிட்டு இப்படி குங்குமம் மாதிரி கொட்டுவாங்க. அது பச்சையாவே எனக்கு தெரியுது. நம்ம வச்சுட்டு எப்படி கையில குங்குமம் வர வச்சா பத்தியா, மூஞ்சில இருந்து இப்படி குங்குமம் வச்சா அம்மா இப்படி எடுத்தா வருது. யார் அந்த பையனை உழுக்கட்டான்? இந்த பையன் உருப்பட மாட்டான். ஏன்னா அந்த காலத்துல வந்து AXNல வந்து ஒரு ஆள் வந்து மேஜிஷியன் ரிவீல் பண்ணுவாரு. என்ன மேஜிக் நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேன். இவங்க வந்து போறப்ப எனக்கு பச்சையா தெரியுது, அதனால இந்த மேஜிக் தான் பண்ணி வைக்குது. சரி, நம்மளுக்கு வந்து இப்பவுமே இந்த கடைசியில தான் வந்து நம்ம தலைவர் வந்து கதை சொல்லுவாரு. நம்ம காலருக்கு போல இந்த எபிசோட்ல கால் பண்ண செத்து போயிடும். For those of you who don't know what happened, அவர் இப்ப ஜன்னல் கிட்ட நிக்கிறாரு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். அவர் மிரட்டுறாரு, ஏறுங்க, come down please. தம்பி கீழ இறங்குங்க. இது வந்து லாவோஸ்ல நடந்த ஒரு லாவோஸ் எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க எப்படி போனீங்க? இல்ல அப்படின்னு போட்டு இருந்துச்சு. ஓ கம்போடியாவா? லாவோஸ்னு ஒரு நாடு நினைச்சேன் இல்லையா? லாவோஸ் ஒரு ஸ்டேட் நாடு. செக், லாவோஸ் கம்போடியால இருக்கா? ஓ ஸோ இவங்க வந்து அமெரிக்கால மைக்ரேட் பண்ணி போனவங்க. பட் அவங்க வில்லேஜ்ல நடந்த ஒரு நம்ம ஊர்ல எப்படி ஒரு மித்தாலஜி, இந்த சத்தலஜி சுத்தலஜியா ஓ அந்த ஃபோக்லோர்லாம் இருக்கும்ல, அவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அதாவது அவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு வந்து தூக்கு கயிறு வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருமா. எங்க எப்படி இது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்புமா. தூக்கு கயிறு டிபில இருக்கும். ஹேங் அவுட் ப்ரோ. Let's hang. Let's hang together. Accept request. நல்லா இருக்கு கதை. Accept பண்ணனா அந்த அடுத்த பிக்சர் ஒன் பிக்சர் So basically வந்து இந்த கயிறு வந்து யார் வந்து நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வில்லேஜ்ல உடனே அந்த கயிறு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருமா. Then like you cannot say this kind of, that's why வந்து அவங்க பெரியவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை சொல்லாத, இந்த மாதிரி விஷயங்கள் பேசாத, சாவ போறேன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து இதுன்னு அந்த பிள்ளை வந்து சாவ போறேன்னு சொல்லக்கூடாது. சோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து நான் தூக்கு மாட்டி நான் சாவ போறேன்னு சொன்னதும் உடனே வந்து அந்த கயிறு வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த வில்லேஜ் ஃபுல்லா அவங்க எங்க போனாலும் அந்த கயிறு வந்து மரத்துக்கிட்ட தொங்கிக்கிட்டு வீட்டு கண்ணாடி நின்னுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கும். இவங்க வந்து எச்ச துப்பி ஹியூமிலேட் பண்ணுவாங்களாம். That's the way to like cast the spirit away. So அது வந்து அவங்களோட வேல, லாவோஸோட வே வந்து அப்படி அது விஜயோட வே. அது விஜய் அங்க லாவோஸ்ல இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பாரு. பட் அவங்க அப்படி பண்ணல. நான் சொல்ல, இவங்க தான் சொல்றாங்க. இல்ல அவரு தான் காமிச்சாரு. நீங்க சொன்னதை விட நான் சொல்லிட்டேன். இப்ப மட்டும் தப்பிச்சுக்கிறீங்க. இது மட்டும் ஃபேமிலியே டேமேஜ் பண்ணுவீங்க. ஒரு தடவை கூட விஜய் தப்பா பேசுறது இல்ல. சரியா? ஐயோ ஆளுக்கு 5 கேக்கே ரொம்ப ஓவர். ஆனா இந்த பவுஸ்ல பாத்தீங்கன்னா 6 கேக் இருக்கு. அவர் வந்து ஒரு கேக் வந்து நல்லா வெளுத்து சாப்பிட போறாருன்னு தெரியுது. கொண்டம் பண்ணுங்க. எனக்கு அவர் தான் கொண்டம் வச்சிருக்கணும். நான் கொண்டம் பண்றேன். ஏன்டா பயப்படுறீங்க? உங்களை பார்த்து தான் சார் பயப்படுறோம். விஜய் ஃபேன்ஸ் கூட நீங்க வந்து நான் பேசி தான் வந்து இவர் வந்து பப்ளிக்ல வந்து வீடியோ போடுவாரா. இதுதான் பிரச்சனை. இது வந்து சுத்தரி. ஓகே சோ அந்த மாதிரி வந்து கயிறு வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிடுவோம். சோ இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா இந்த வில்லேஜ்ல அவ்வளவு பேக் இல்லப்பா. இல்ல நான் திரும்பலாம் நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியும் இங்க திரும்ப. சோ இந்த வந்து ஒரு ஃபேமிலில வந்து 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர் இருந்திருக்காங்க. சோ அவங்க ஃபேமிலில வந்து எல்லாமே வந்து ஹைரார்கி படி அண்ணனுக்கு ரெண்டாவது அண்ணனுக்கு அக்காவுக்கு வந்து. ஸோ இந்த கடைசி பிள்ளை வந்து மட்டும் வந்து லைக் எப்படி சொல்றது, ரொம்ப இப்ப நம்ம இந்தியன் ஃபேமிலில வந்து கடைசி பிள்ளை ரொம்ப மஞ்சா ரைட். ஆனா அவங்க லாவோஸ்ல வந்து அப்படி இல்ல. கடைசி பிள்ளை வந்து ரொம்ப அடி வாங்கணும். அபி நீ கடைசி பிள்ளையா முத பிள்ளையா? முத பிள்ளை. நல்ல வேலை. சோ நீ கடைசி பிள்ளையா முத பிள்ளை? உனக்கு பிரதர்ஸ்லாம் இருக்காங்க? சிஸ்டர்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்க. அதே கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க கடைசி பிள்ளையா முத பிள்ளையா? நான் வந்து மூத்த பிள்ளை. அதனால தான் இப்படி இருக்கீங்க. யூரியா கேட்ரு.
நான் ஒரே பிள்ளை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். எடிட்டர் நீங்க கடைசி பிள்ளையா சும்மா So, அப்ப இந்த கடைசி பிள்ளைக்கு வந்து ஃபீல் வெரி அன்ஃபேர். ஏன்னா அது கடைசி பொம்பளை, அதுதான் வீட்டுல உள்ள ஒர்க் பண்ணுது, வெளியே போய் வேலை செய்யுது, அந்த ஃபார்மை பாத்துக்குது, எல்லாமே பாத்து. So she feel like why the elders all like should be the role model. சிண்ட்ரேலா மாதிரி. ஆனா அது வந்து பேரண்ட்ஸ் ஆல் வந்து அதை தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஏன்னா எல்டர்ஸ் ஆல் தே ஹேவ் பிரிவிலேஜ். ஏன்னா எல்டரா பிறந்துட்டேன், நான் வந்து வயசு கூட, நீ என் பேச்சு கேளு. ஸோ அப்போ அதுக்கு ஃபீல் லைக் ஏன் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் அது பேசாம நான் மூத்த பிள்ளைய பிறந்துக்கலாம், அப்போ இல்லாட்டி நீங்க இன்னொரு பிள்ளை பெற்றுக்குங்க, நான் ஏன் கடைசி பிள்ளையா இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு நீ இப்போ எது பேசாத அப்படி சொல்லி அதை பனிஷ் பண்றாங்க. லைக் நீ எது எடுத்தாலும் வந்து இந்த எல்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட், அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு வந்து மென்டலி ரொம்ப ப்ரெஷர் ஆகி அது வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் போய் சொல்லியிருக்கேன், நான் சாவ போறேன் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்ன மேட்டர், இதுக்கெல்லாம் போய் சாவாங்க அப்படின்னு. சாவுதானே? இல்ல நான் மட்டும் சாவல, நீ என் கூட சேர்ந்து சாவறேன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளோல என்ன சாப்பிட நீ போய் சாவடி. என்ன சொல்ற? Say baby you want to go dating where? Heaven போன நம்புறியா? ஏய் நாம இப்பதான் மீட் பண்ணோம், நீ என்ன அதுக்குள்ள வந்து தூக்கு மாட்டறலாம் பேசிட்டு இருக்க. நம்ம கல்யாணம் பண்ண பண்ணலாம். செகண்ட் டேட் அதுக்குள்ள டேட் I have something important to tell you about our relationship. What is it? I just want to let you know I want this to go serious. Yeah, me too. I just want this to be serious. Yeah. So I don't want to fuck around. I just want you to hang around all the time. Yeah, I should hang around. No. Literally. I want you to hang with me all the time. Yeah. No, okay, let's go. So அது வந்து ரொம்ப ஒரு கட்டத்துல வந்து அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா மாறும். Boy feel like, you know what, I'm done for today ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். I'm a dip out right now. Fuck this. Then peace out bitch. ஒரு 4 நாள் வந்து அந்த பிள்ளை காணோம் திடீர்னு. ஐயோ. ஸோ அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்க அந்த வில்லேஜ் ஃபுல்லா தேடி இருக்காங்க, எங்கேயோ போய் தேடி இருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் வந்து அது இந்த ஃபார்முக்கு பின்னால உள்ள காட்டுல தான் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் அவங்க அப்பா கேட்டிருக்காரு, என்ன இன்னொரு கயிறு தொங்குது, நீ அப்போ ஏற்கனவே இது யாரோ பிளான் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு. ஸோ அப்போ அந்த வில்லேஜ்லாம் போய் கேட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் போய் செக் பண்ணும்போது தான் சொல்லியிருக்கான், ஓகே அந்த கயிறு எனக்காக தான் இருந்திருக்கும், ஏன்னா அது வந்து என்கிட்டயும் தூக்கு மாட்டணும், 2 பேரும் ஒன்னா தூக்கு மாட்டி சாவலாம் அப்படின்னு தான் சொன்னிச்சு. அப்போ அந்த டைமுக்கு வெயிட் பண்ணி அவன் வந்து சாவான் என் கூட அப்படின்னு. என்னது வெயிட் பண்ணிருக்கா? அவன் சாவலன்னு சொல்லிட்டு அது மட்டும் தூக்கு மாட்டிட்டு டின்னர் டேபிள்ல 2 டேபிள் வச்ச மாதிரி. அவருக்கு எப்படி தெரியும் இவங்க எப்ப சாவ போறாங்க? இல்ல சொல்லிடுச்சு, நாளைக்கு நான் சாவ போறேன், நீ வராட்டி நான் செத்துருவேன். இந்த டைம்ல ஆஞ்சலினா இப்படி கனவுல வந்து செஞ்சா அப்படிதான். Baby see you tomorrow, yeah. Baby see you tomorrow. Prepare moisturize your neck. அந்த பிள்ளை தூக்கு மாட்டி செத்துருந்தோம். ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது நடந்து ஒரு வாரத்திலே வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது, விச் இஸ் யாராவது வந்து சாவ போறேன் இந்த மாதிரி சொன்னா அந்த வில்லேஜ்ல வந்து இந்த கயிறு வந்து வெயிட் இருக்கு. ஸோ அந்த கயிறு எல்லாரும் திறந்துட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜோட எல்லாம் கேதர் பண்ணி இந்த விஷயம் பேசியிருக்காங்க, இது இந்த மாதிரி நடந்திருக்கு, இது ஒருத்தவங்க இந்த மாதிரி செத்துருவாங்க, தூக்கு மாட்டி அதே மாதிரி 2-3 பேர் செத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் கேதர் பண்ணும்போது அவங்க இங்கே எல்லாரும் வாங்க, நம்ம யாரும் சாப்பிடாது, கயிறு இங்க இருந்து நிக்குதா, எல்லாம் என்ன பேசுறீங்க, கயிறு நடுவில் நிக்குதா. இந்த வில்லேஜ்ல உள்ளவங்க என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னா, ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டானா அந்த கயிறு நிக்கிறது நிப்பாட்டிடும் அப்படின்னு சொன்னதும் இந்த பாய் ஃப்ரெண்ட் தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் மீட்டிங்ல இருக்கானா எல்லாம் அப்படி எல்லாம் நம்மள பாக்குறாங்க. ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் செத்து போனா இந்த கயிறு நடுவாரு, ஏய் ஹே 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 ஆஞ்சலினா I don't like the way you talking now. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சனும் வந்து அந்த வில்லேஜ் விட்டு கிளம்பிட்டாரு. சோ அந்த கயிறு வந்து அந்த அது ஒரு லெஜெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த கயிறை பார்த்தாங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க. அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் இன்னும் உயிரோட இருக்காரா தெரியல, இது பழைய காலத்து லெஜெண்ட்மா. நான் வந்து அந்த கதை ஓடி இருக்கும்போது நான் வந்து பொன்னியின் செல்வன் இல்ல அப்பதான் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் கதை எழுதிட்டு இருந்தாங்களா, அவர் பக்கத்துல நின்று நோட்ஸ் கொடுத்துட்டு அந்த ரிங்கி ஒரு என்கேஜ் பண்றீங்க. அது என்னோட கதை, அது கக்கூஸ் வந்து இங்கேயே வந்துருச்சு. கக்கூஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணல, அப்படியே அந்த டியூப்ல அப்படியே போய் அமெரிக்காக்கு போயிடுச்சு. மோர்டோர் வந்து எங்க மாமியார், மோர்டோர் மாமியார். சோ இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட். அதே பர்சன் இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு. யார் இது உங்ககிட்ட சொன்னா? ஐ மீன் அந்த இடத்துல அந்த ரெடிட்ல சொல்லியிருக்காரு. ரெடிட்ல சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இது வந்து அவர் அங்கிளுக்கு நடந்த கதை. ஸோ அவர் அங்கிள் வந்து என்ன ஹண்டர்ஸ், ஹீஸ் லைக் கோயிங் ஃபார் அந்த காட்டில் போயிட்டு ஹண்ட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம். ஸோ அவங்க ஊரில் வந்து ஒரு பிலீஃப் இருக்கு, இந்த செத்தவங்கலாம் வந்து திருப்பி வந்து தே வில் மிமிக் யூ.
அப்படின்னா திரும்ப வந்து they'll mimic you. I mean, செத்து போயிட்டு ஒன்னு நீ செத்து போயிட்டான்னு திருப்பி அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இப்ப நீங்க காட்டுக்கு போறீங்கன்னா, நீங்க காட்டுக்கு போகும்போது நீங்க வந்து ஒரு ஷேடோ உங்க மாதிரி நீங்க நடக்கிற மாதிரியே உங்களை ஃபாலோ பண்ணுது, ஆனா அது உங்க ஷேடோ இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த மாஸ் படத்துல வந்த மாதிரியா மிரர்ல சூர்யா இப்படி செய்வாரு. எங்க கனெக்ஷன் கொண்டு வந்த தெரியா? மாஸ் படத்துல சூர்யா கஷ்டப்பட்டு லாவோஸ் வரைக்கும் போய் கதை சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல் போனா இது தெரியவே இல்ல. மாஸ் லோக கழிச்ச கொண்டு வந்திருக்க. அந்த படத்துல சூர்யாவே பார்க்கறேன்னு தெரியல. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அந்த படத்தை. ஒருத்தி தாண்டி அந்த வெங்கட் பிரபுக்கு படம் இன்னும் சக்சஸ் இருக்கு. ஒரு படம் மட்டும் 10 தடவை பார்த்திருக்கேன் சார். So அந்த மாதிரி வந்து இந்த ஷேடோ வந்து you know it's not your shadow, and when you say something it repeats. So அப்ப இந்த மாதிரி does it repeat anything that I say? Yeah, it says anything. நான் ஒரு முட்டாள் புண்ட சொன்னா அதுவும் முட்டாள் புண்ட. அப்ப என்ன லவ் பேசும் தமிழ் பேசுமா? தமிழ் பேசும். Oh wow, interesting. It basically mimic your sound. முட்டாள் புண்ட இந்த மாதிரி நடக்கும்போது அப்பதான் அபி அது ஒரு குரல் மட்டும் நடிக்க தெரியலங்க, அது வேற மாதிரி. அவனுக்கு அது தெரியல, அது மட்டும் என்ன கமெண்ட் பண்ற? அப்படியே நேரம் தூக்கு அஞ்சலினான்னு சொல்லல, பேய் லைக் இவனை ஃபாலோ பண்ணது. அப்ப அந்த வில்லேஜ்ல வந்து இவரு அங்கிளோட வந்து பிள்ளைங்க 2 பேர் போயிருக்காங்க அந்த ஹண்ட் பண்றதுக்கு. சோ அப்ப இவங்க ஹண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு லைக் இந்த ஷேடோ சொல்றதெல்லாம் ரிப்பீட் பண்ணுதுன்னு. இவர் உடனே வந்து பின்னால் சொல்லியிருக்காரு, யாரும் பயந்து ஓடாதீங்க, டோன்ட் ரியாக்ட் எனிதிங், ஜஸ்ட் பேக்வர்ட். சோ இதோட பிரிவென்ஷன் என்னன்னா பேக்வர்டா நடக்கணும். இல்ல நீங்க பேக்வர்டா போகும்போது அதுவும் பேக்கா போகுதுல, சோ தூரமா போவோம். ஆனா இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து பேக்வர்டா போறப்ப பட் இட் ஸ்டேஸ் க்ளோசர். சோ அப்ப இது ஒர்க் ஆகல. அப்படி பேக்வர்டா போலனா சைட் வைஸா போகணும் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த டைரக்ஷன் வந்து சன் செட்டுக்கும் சன் ரைஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். சோ சன் செட்டுக்கு நீங்க நடந்து போனீங்கன்னா அது சன் ரைஸ் போகும். சோ அவங்க பேக்வர்டா போகும்போது which is different direction. சோ அதனால தான் வந்து அவர் சொல்லிருக்காரு நம்ம ராங் டைரக்ஷன் நடக்கணும், நம்ம சன் செட் நோக்கி போகணும், அப்பதான் அது சன் செட்டுக்கு போவோம் அப்படின்னு, சாரி சன்ரைஸ்க்கு போவோம் அப்படின்னு. சோ அவங்க சன் செட் நோக்கி போகும்போது வந்து which is sideways. ஏன்னா நம்ம நடந்து நார்மலா போக முடியாது. நார்மலா போனா it will come and hunt out. இந்த தருணத்துல என்ன ஆகும்னா அபி மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்துச்சுன்னா எது சன் செட் எது சன்ரைஸ் தெரியல சொல்லிட்டு தெரியலையே இரு நான் கேட்டுட்டு வரேன் பேய்கிட்டே போவோம். ப்ரோ உங்களுக்கு நீங்க சன் செட் நீங்க எப்படி போவீங்க? ஓகே நான் கோ திஸ் வே லா. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. என்ன தோர்த்திருக்கு எனக்கு ஐடியா இருக்கு. பேய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்க? பேயை பார்த்துட்டு சரி சன்செட் அங்கதான் இருக்கு சொல்லிடுச்சுடா, உனக்கு மட்டும் சொல்லிச்சா? நானும் கேட்டு வரேன். அதுக்கு நான் இப்படி போனா நீங்க அப்படித்தானே போவீங்க, உங்க பிளான் ஸ்பாயில் ஆயிரும். அப்ப ஓகே நான் போறேன், நீங்க போங்க. You won't get injured all right. No offense, no offense, right? நான் எப்படி பேசுறேன்னு தெரியல. No offense, sorry. Today you cannot get success, okay, don't possess me. But tomorrow is my friend. You stupid one. Okay? Okay. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? இப்ப அவருதான் பேக்வர்ட்ஸ் சரி சொல்லு. சோ அப்ப இப்படி போனா இது நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி இல்ல. சோ அது வந்து சன்செட் இப்படி சோ எல்லாம் கிராப் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. தென் அதுவும் வந்து சன்ரைஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இல்ல பேய்க்கு நண்டு கதை பண்ணல ஒரு இடத்துல காண போச்சு. அப்புறம்தான் வந்து அந்த வில்லேஜ்ல வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அந்த உருவம் வந்து அவங்க கொஞ்சம் தூரம் போகிறப்ப அந்த ஷேடோ வந்து இட் கேம் இன்டு a real form. ஸோ மொதல் வந்து அவங்க அப்பா மாதிரியே தான் அந்த ஷேடோ இருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு போனதும் அந்த உருவம் வந்துருச்சு. அந்த உருவத்துல வந்து someone carrying a brown color bag on the back பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப வந்து இந்த அவருக்கு அப்பாக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப வில்லேஜ்ல வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ட்ரை டு ரீகால். அப்பதான் தெரிஞ்சிருக்கு இது வந்து அவரோட அங்கிள் வந்து ஓபிஎம் அப்ப வந்து ஓபிஎம் தூக்கிக்கிட்டு வந்து இதுக்கு போவாங்களாம் விற்கிறதுக்கா என்னமோ. ஸோ அப்போ இவர் ஓபிஎம் தூக்கிக்கிட்டு அந்த வில்லேஜ் நடந்து போயிட்டு அப்படியே காண போயிட்டாரு. எப்படி செத்து போயிட்டாரா என்ன ஆயிட்டாருன்னு தெரியல. ஸோ பேக் தென் யூ கேனாட் ஃபைண்ட் ரைட் பீப்புள் வென் மிஸ்ஸிங். ஸோ அதில் உள்ள அவரோட ஆவி தான் இன்னும் அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் ட்ரை டு ஃபைண்ட் பேக் த ஃபேமிலி. ஸோ அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேட்ச் பண்ண பாக்குது. ஸோ விச் இஸ் லைக் இந்த மாதிரி நீங்க வந்து அது பேசுறத நீங்க பேசிட்டு நீங்க கிட்ட போனீங்கன்னா இட் வில் கனெக்ட் யூ யோர் ஷேடோ அண்ட் வில் அப்சார்ப் யூ. அந்த மாதிரியான ஒரு அப்சார்ப் பண்றது நல்லதா கெட்டதா? கெட்டது. But it has good intention not to patch of the family. அது தெரியல நம்மளுக்கு. So you don't want to take the risk. ஏன்டா ஷேடோல இருந்து ஒரு பேய் வந்துச்சா குட் இன்டென்ஷன்.
அவர் தானே சொன்னாரு அப்பா ஒரு ஃபேமிலி கூட கனெக்ட் அப்ப நீ அஞ்சலினா நல்ல இன்டென்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லு. நீங்க ஏன் உங்களை திருப்பி திருப்பி இழுக்கிறீங்க? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். அது பேய். மண்ணில் பரப்பில் அது வளர்ப்பு அது நல்லதாவதோ இல்ல கெட்டதாவதோ அவங்க அம்மா வளர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல. வளர்ப்பு சரியில்லை. அந்த குழந்தை ஓகே, அது குழந்தை இல்ல குழந்தை. அது ஓகே தான். அந்த பேய் இது பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சிருந்தா அந்த குழந்தைய வீசிட்டியே, பேய் வெளிய அனுப்புற அந்த குழந்தை பாவம் இல்ல. எல்லா குழந்தையும் வளரும் போது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வரதா செய்வாங்க. சோ அம்மாவை நீ அபேண்டன் பண்ணிருவியா? இப்போ உங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டாம். You abandoned it. No. இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சினா உங்க அம்மா குப்பையில தூக்கி வச்சிட்டாங்க, உங்க பரிபலையா? Ladies and gentlemen, if you ever thought how somebody get gaslight, this is how it is. Alright, thank you so much. இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் கலகலப்பா இருந்துச்சு. So இந்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்டிங். we don't have a caller. ஏன்னா வந்து நிறைய கதைகள் இருக்கு, அதனால நாங்க தான் அந்த காலர் சிங்கப்பூர்ல கொண்டு வந்துட்டோம். So I hope that you guys had fun because we had a lot of fun. உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிருச்சுனா மறக்காம உங்க TikTok பேஜ் போய் செக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க அவங்க கண்டென்ட்ல, நம்ம கண்டென்ட்ல இருக்காது. பட் ஓகே, எங்க கண்டென்ட்ல நீங்க தான் இருப்பீங்க. உங்க கண்டென்ட் தான் சுத்தி நம்ம செய்றோம். அவர் டான்ஸ் ஆடுறத முக்கியமா வைப்பாங்க. Don't talk about our content. If our content is bad means yours is bad because I copy you only. Imitation is the best compliment. So with that being said, thank you so much Vinsanity for coming and having fun with us. We had a great time. உங்களுக்கு இந்த மாதிரி பேகாத செட்ஸா மறக்காம Google Docல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை மறக்காம டேப் பண்ணிருங்க. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த வாரம் வந்து ஆக்சுவலி இந்த 3 வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பாருங்க. இவனை பார்க்காம இருந்தா எனக்கு தான் மண்டைக்கு மேலே ஏறுது. Okay, with that being said, thank you so much. My name is Jeevan. I'm Krish. I'm Arvin. I'm Avi. We'll see you in the next one. இல்ல இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு மைக். I'm Angelica. So we'll see you in the next one. Ciao.